அன்பான தோழர்களே, எல்லோருக்கும் முதற்கண் வணக்கம். ஜீவானவ சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி 3 இணையவழி பண்பாட்டு அமைப்புகளின் சார்பில் நாம் இந்த நிகழ்வை இப்போது தொடங்குகிறோம். இது மெய்நிகழ்வு 431 பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்ற பொது பொருண்மையில் நடைபெறுகின்ற 16வது அமர்வாக இந்த அமர்வு அமைகின்றது. இந்த அமர்விலே நம்முடைய மதிப்புக்குரிய தோழர் மேத்தூர் ராசகுமார் அவர்கள் இந்த உரையை தரவிருக்கிறார்கள். விரிந்து பரவிய வேளாண் நுட்ப புரட்சி என்ற ஒரு அருமையான உரை அமையவிருக்கிறது. இந்த உரையாடலுக்கு தலைமை தாங்குவதற்காக நம்முடைய நேசத்துக்குரிய பேராசிரியர் கோ திராவிடமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு கவிதை வாசிப்பதற்கு நம்முடைய அருமை தம்பி தங்கபாபு வந்துவிட்டார். அவர் கவிதை வாசிக்கவிருக்கிறார். இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து தருவதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள ராஜபாளையத்தில் கலை இலக்கிய பெருமன்ற பொருளாளராக இருக்கக்கூடிய கவிஞர், பேச்சாளர், செயற்பாட்டாளர் என்று பல பரப்புகளிலும் மிக செயலூக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அன்பான தோழர் கவிஞர் ரமணி மாடசாமி ராஜா அவர்களை நிகழ்வை ஒருங்கிணைத்து தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி தோழர். அனைவருக்கும் வணக்கம். ஜீவானவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேல சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆய்வு குழு இணைந்து நடத்துகின்ற இந்த மெய்நிகர் மேடை 431 என்ற அருமையான இந்த நிகழ்வில் இங்கு இணையத்தில் இணைந்துள்ள அத்தனை தோழர்களையும் பணியோடும் தமிழ் அன்போடும் நான் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். மேலும் இந்நிகழ்வு மிக சிறப்பான அந்த நிகழ்வில் தமிழ் தாய் வாழ்த்து பாட இருக்கும் ஜார்ஜ் தோழர், கவிதை சொல்ல இருக்கும் தங்கபாபு தோழர், சிறப்பான உரையாற்ற இருக்கின்ற நம்முடைய மேதூத்து ராசுகுமார் தோழர் மற்றும் தலைமை ஏற்க இருக்கின்ற முனைவர் திராவிடமணி, பேராசிரியர் ராமச்சந்திரன், மாநில செயற்குழு உறுப்பினர், தமிழ்நாடு கலை இலக்கியத்தின் செயற்குழு உறுப்பினராகவும் பேராசிரியர் நாவா ஆய்வு குழுவின் இயக்குனராகவும் இருக்கிறார். நம்முடைய எஸ்.கே. கங்கா அவர்கள் மாநில தலைவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் மற்றும் ஜீவானவா சிந்தனை பள்ளி இயக்குநராகவும் இருக்கும் இவர்கள் அனைவரையும் அன்புடன் நாங்கள் இணையத்தில் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். முதலில் தமிழ் தாய் வாழ்த்து பாட ஜார்ஜ் தோழர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். இவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில் குமரி மாவட்ட துணை செயலாளராக இருக்கிறார். தமிழ் தாய் வாழ்த்து பாட அன்புடன் அழைக்கிறேன். வாருங்கள் தோழர். அன்பார்ந்த தோழமை நெஞ்சங்களே, ஜீவானாவா சிந்தனை பள்ளி, சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி, பேராசிரியர் நாவா ஆராய்ச்சி பள்ளி மூன்றும் இணைந்து நடத்துகின்ற இந்த 431வது இந்த மெய்நிகர் மேடையில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை தோழமை நெஞ்சங்களையும் அன்போடு வரவேற்று வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு தமிழ்தாய் வாழ்த்து பாடுகின்றேன். தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எல்லோரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தும்படி அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நீராறும் கடலொடுத்த நிலமடைந்தை கெளில் ஒழுகும் சீராறும் வதனமென திகழ்பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடர் நல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. நன்றி தோழர்களே. நன்றி தோழர். அடுத்து நம்முடைய நிகழ்வில் மிக சிறப்பை மேலும் சிறப்பிக்க கவிஞர் தங்கபாபு அவர்கள் கவிதை சொல்ல இருக்கிறார்கள். இவர் மாநில குழு உறுப்பினர் மற்றும் மன்னார் கிளை செயலாளராகவும் இருக்கிறார் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தில். நிறைய கவிதைகள் எழுதியிருக்கிறார். இசைப்பதற்கேற்ற பாடல்களையும் எழுதுவதில் இவர் சிறந்த ஒரு ஆளுமை.
நம்முடைய காமராஜ் தோழர் அவருடைய பாராட்டு அந்த அரங்கில் விழாவில் சந்திரசேகர் பாடிய அந்த பாடலுக்கு இவர்தான் அந்த பாடலை எழுதியிருக்கிறார். மிக அழகாக மெட்டமைத்து இசையமைத்து பாடக்கூடிய ஒரு சிறந்த ஒரு கவிஞர். அவரை கவிதை சொல்ல அன்புடன் அழைக்கிறேன். வாழுங்க தோழர். ஊரெங்கும் பொய்கள் நடமாடிக்கொண்டிருக்கிறது, உண்மைகள் வெளிவராதபடி. பொதுநலத்தை குழிதோண்டி புதைத்த சுயநலங்கள் சிரிக்கின்றன பரிகசித்தபடி. பாட்டி வைத்தியங்களை விளம்பர கைகள் பிடுங்கிக் கொண்டு பாட்டில்களில் நிறைக்கின்றன மருந்தகங்கள். சோரிட்ட வயல்கள் சோகம் சொல்கின்றன, மனிதன் வாழும் கல்லறை கூடுகளென. வாசலில் தொங்கும் நெற்கதிர் தோரணம் நினைவூட்டுகிறது தூக்கில் தொங்கிய விவசாயியை. காடுகளில் பாயும் மனிதனின் தார ஆற்றை கடக்க முடியாமல் விழி பிதுங்குகின்றன வன விலங்குகள் ரண விலங்குகளென. பட்டாம்பூச்சியை ரசிக்க முடியாமல் பரபரத்து கொண்டிருக்கிறது. பட்டாம்பூச்சியை ரசிக்க முடியாமல் பரபரத்து கொண்டிருக்கிறது பூக்களை தொலைக்க போகும். வாய்ப்புக்கு நன்றி. மிக சுருக்கமான அருமையான ஒரு கவிதையை கொடுத்திருக்கீங்க. அதான் பொய்கள் நடமாடிட்டு இருக்கு, உண்மையை நாம் வெளிவருத முடியாம இருக்கு. ரொம்ப அருமையான வார்த்தைகள். அதாவது பாட்டி வைத்தியங்கள்லாம் இப்போ விளம்பரமாக செய்துதான் அதை பாட்டில் அடைத்து விற்கிறாங்க. ஏன்னா நிறைய பாட்டிக்கிட்ட தான் அந்த வைத்தியங்கள்லாம் கேட்க வேண்டிய நிலை இப்போ இருக்கு. ஆனா அதை இந்த வியாபாரமா ஆக்குறாங்க சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி வாசலில் தொங்கும் அந்த நெற்கதிரிகள் விவசாய மரணத்துக்காக காட்சி அளிக்கிறது. இந்த சோறிட்ட வயல்கள் எல்லாம் இப்படி மனிதர்கள் தவிக்கின்ற ஒரு தவிப்பான ஒரு நிலமாகத்தான் இப்போ இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஒரு ஹைக்கூ கவிதை மாதிரி குட்டி குட்டியா ரொம்ப அழகா இருந்தது தோழர். உங்களுடைய அந்த கவிதையினுடைய வரிகள் அருமை தோழர். உங்களை எல்லாம் இந்த மாநாட்டில் இந்த முகாமில் சந்தித்தது மிகவும் மகிழ்ச்சி தோழர். நன்றி தோழர், நன்றி. அடுத்து புத்தருடைய மொழிகளை பற்றி நம்முடைய கங்கா தோழர் அவர்கள் உங்களிடம் சில வார்த்தைகள் பேச இருக்கிறார்கள். வாங்க தோழர். தோழர்களே, புத்தனுடைய மொழியாக இருப்பது மனிதன் வளர்த்து கொள்ள வேண்டிய உன்னத நற்குணங்கள் 10 ஆகும் என்று அவர் சொல்லுகிறார். அவை எவை என்றால் ஈகை, நன்னறி, துறவு, ஊக்கம், மெய்யறிவு, சகிப்புத்தன்மை, மெய்மை, நல் உறுதி, அன்பு, நிதானம் ஆகியவையாகும். நன்றி. நன்றி நன்றி தோழர். அடுத்து வள்ளுவரின் குரல் பற்றி பேச நம்முடைய பேராசிரியர் நாவா ஆய்வு பள்ளியின் இயக்குனரும் மாநில செயற்குழு உறுப்பினருமான ராமச்சந்திரன் தோழர் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர். திருக்குறள் பொருட்பால் அரசியல் 47வது அதிகாரம் இடன் அறிதல். தொடங்கற்க எவ்வினையும் எள்ளற்க முற்றும் இடம் கண்ட பின் அல்லது. அதாவது வ.உ.சியினுடைய உரை, இடம் முழுவதும் கண்டபின் அல்லாமல் எவ்வினையும் தொடங்கற்க, சிறிய வினையை கூட தொடங்கற்க இகழற்க. நன்றி. நன்றிங்க தோழர். அதாவது புத்தருடைய சிந்தனையும் இந்த வள்ளுவரின் குரல் இரண்டும் இணைந்து இந்த நிகழ்வில் இணைந்திருப்பது மிகவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது. அடுத்ததாக நம்முடைய தலைமை உரையாற்றுவதற்காக முனைவர் திராவிடமணி அவர்கள் தலைமையாற்ற இருக்கிறார்கள். அவர் எழுத்தாளர், ஆய்வாளர், உதவி பேராசிரியர், குந்தவை நாச்சியார் அரசு மகளிர் கல்லூரி தஞ்சை. அவர்களை தலைமை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் திராவிடமணி தோழர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜீவநாவா சிந்தனை பள்ளியும் சிங்காரவேலர் சித்தாந்த பள்ளி நாவாவின் ஆய்வுக்குழு இணைந்து நடத்தக்கூடிய 431வது மெய்நிகர் மேடையில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று அதாவது இந்த சமூக அவலத்தை பற்றி
ஒரு அருமையான கவிதையை தந்த தோழர் தங்கபாபு அவர்களுக்கும் நல்ல குரல், எல்லாமே நல்ல குரல் தான். அந்த குரல்களிலே தேர்ந்து அந்த குரலை வழங்கி இருக்கக்கூடிய ராமச்சந்திரன் தோழர் அவர்களுக்கும், புத்தரின் பொன்மொழியை வழங்கிய இந்த நிகழ்வினுடைய இயக்குனர் SK கங்கா அவர்களுக்கும், என்னுடைய இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா ஒருங்கிணைப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர் ரமணினி தோழர் அவர்களுக்கும், சார்ஜ் தோழர் மற்றும் இந்த நிகழ்வுல கலந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை தோழமை நஞ்சமுகளுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தோழர் மார்க்சிய சிந்தனையாளர் தோழர் மேத்துரா அவர்கள் விருந்து பரவிய வேளாண் நுட்ப புரட்சி என்ற தலைப்புல பேச இருக்கிறாங்க. அவங்க வேளாண் நுட்பத்தை பத்தி பேச இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச போது அவங்க ஏன்னா அது சங்க இலக்கிய பரப்புங்கிறது நம்ம யூகிக்கிற மாதிரி கிடையாது. பொதுவா நாம யூகிக்கிறதுக்கு அப்பாற்பட்டு பல தகவல்களை தரக்கூடியதாக அது இருக்கும். தோழர் எந்த பரப்பை பத்தி பேச போறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல, என்னால யூகிக்க முடியல. என்றாலும் கூட அதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது, வேளாண்மைக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த நீர் மேலாண்மைய பண்டைய தமிழர்கள் எப்படி கையாண்டாங்க அப்படின்னு ஒரு சில கருத்துக்களை மட்டும் உங்களோட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவா மனிதர்கள் எப்படி இந்த விவசாயத்துக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு நாம யோசிக்கும் பொழுது, ஆற்றங்கரை நாகரிகத்துக்கு பிற்பாடுதான் இந்த விவசாயம்ங்கிறது வந்திருக்கணும். ஆற்று படுகைகள்ல, ஆற்றங்கரை ஓரங்கள்ல நாடோடிகளாக தெரிந்த மக்கள் இருக்கும் பொழுது அங்க அவங்களுக்கு நீரும் கிடைக்குது, நீர்ல இருந்து மீனும் கிடைக்கும், அப்படியெல்லாம் ஒரு வாழ்வாதாரம், கிழங்கு கிடைக்கும், இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கக்கூடிய இடங்கள்ல அவங்க வாழும் பொழுது அவங்க தானியங்கள் விழுந்து விழுந்து முளைக்கிறத அவங்க பார்த்திருக்கணும். அப்படி ஏன்னா ஒரு இடத்துல ஒரு நாடோடிகளாக இருக்கக்கூடியவங்க இது எல்லாம் கிடைக்கும் போது அந்த இடத்துல ஒரு ஆண்டுக்கு மேலாக அவங்க தொடர்ந்து அந்த பகுதியில வாழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது அதிலிருந்து அந்த பயிர்கள் வளர்வதும், பயிரில் இருந்து விதைகள் கொட்டுவதும், அதிலிருந்து மீண்டும் பயிர்கள் விதைகள் முளைப்பதும், இதையெல்லாம் அவங்க கவனிச்சிருக்கணும். அதன் பிறகுதான் அவங்க நினைக்கிறாங்க அந்த தானியங்களை நாம உருவி போட்டோம் அப்படின்னு சொன்னா அது முளைக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப சாதாரண தரையில அது முளைக்காது, அதுக்கு தேவை நீர். அப்ப நீரும் வளமான மண்ணும் இருந்தா இந்த விதைகள் முளைக்கும் அப்படிங்கிற அந்த அறிவுங்கிறது மனிதனுக்கு கிடைக்குது. அடுத்த கட்டம் அவனுடைய நகர்வு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, அந்த நிலத்துக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய நீர், அந்த நீரை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா அந்த நிலம் என்ன பண்ணும், முளைக்கும் அப்படிங்கிற இந்த சிந்தனைக்கு அவன் வந்துடுறான். அதுக்காக தான் அந்த விவசாய புரட்சி, வேளாண் புரட்சின்னு எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு அடிப்படையாக அமைவது நீர் அப்படிங்கிறத அவனுமே உணர்ந்திருக்கணும். அதனாலதான் சங்க இலக்கியங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நிறைய நீர்நிலைகளை பற்றி நிறைய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அவன் நிறைய நீர்நிலைகளுக்கு நிறைய விதவிதமான பெயர்களை எல்லாம் சூட்டி மகிழ்ந்திருக்கிறதையும் நாம பாக்குறோம். வள்ளுவர் சொல்லுவாரு நீரின்றி அமையாது உலகம்னு சொல்லுவாரு. அதே வாக்கியத்தை நற்றிணையில நீரின்றி அமையாது உலகம் போல அப்படின்னு அந்த வாக்கியம் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்ப நீர் மிக மிக முக்கியமானது என்பதை அறிந்த பண்டைய தமிழர் அதை தேக்கி வைத்து பயன்படுத்த வேண்டும் என்ற சிந்தனைக்கு என்றைக்கு வந்தானோ அன்றைக்கு அந்த வேளாண்மையான புரட்சி தொடங்கி விட்டதாக நான் நினைக்கின்றேன். அந்த வகையில பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா நீர் நிலைகளுக்கு அவன் என்னெல்லாம் பேர் தரான், ஏரி, குளம், அணை, கிணறு, அகழி, ஆறு, ஆழிக்கிணறு, இளஞ்சி, உரை கிணறு, ஊருணி, மடு, கண்மாய், கலிங்கு, கால்வாய், குட்டம், குட்டை, குண்டு, கூவல், கேணி, தாங்கல், வாய்க்கால் என சங்க இலக்கியங்கள்ல நிறைய நீர்நிலைகளுக்கு நிறைய பெயர்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. இப்ப மடு அப்படின்னா அங்க ஆற்றுலயே ஆழமான பகுதியை மடுன்னு சொல்றாங்க. கலிங்குன்னு சொல்லும் போது ஒரு ஏரி இருக்குது அப்படின்னு சொன்னா ஏரியிலிருந்து நீர் நிறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா அணைக்கட்டு உடைஞ்சிடாம இருக்கிறதுக்காக அந்த நீரை வெளியேற்றி இன்னொரு இடத்துல அது சேமிச்சு வைக்கிறதுக்கோ அல்லது வெளியேற்றுவதற்கோ உரிய பகுதியை தான் கலிங்குன்னு சொல்றாங்க. கேணின்னு சொல்லும் போது நம்ம ஊத்துன்னு இன்னைக்கு சொல்லக்கூடிய அந்த சொல்லதான் அன்னைக்கு கேணி அப்படின்னு சொல்லி பயன்படுத்தும். அனைத்தூரும் மணற்கேணி மாந்தருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அப்ப கேணிங்கிறது இந்த ஊத்தை தான் குறிப்பதாக நான் நினைக்கிறேன். கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய கிணறுகளை ஆழிக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு
குறிப்பிடுறது. இந்த மாதிரி ஒண்ணும் ஒவ்வொரு பெயரும் காரணத்தோடு அந்த காலகட்டத்துல சூட்டப்பட்டிருக்கு. இப்ப ஊருணின்னு சொல்றோம், ஊர் உன் நீர் அப்படிங்கிறது தான் ஊரு நீர் அப்படின்றது ஊருணி அப்படின்னு சொல்லி மாறி இருக்கிறதையும் நாம பார்க்கிறோம். இப்படி நீர்நிலைகளை எல்லாம் நிறைய இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதே போல சங்க காலத்துல இருந்த மன்னர்களுக்கு, ஏன்னா சங்ககால வாழ்க்கைங்கிறது போரில் வாழ்க்கை. அப்ப மன்னன் போர்க்களத்திலேயே அதிக ஈடுபாடு உடையவனாக அவன் இருக்கக்கூடாது. மக்களுக்கு அடிப்படையான தேவை நீர். அதை ஏற்படுத்தி அந்த நீர் நிலைகளை ஏற்படுத்தி கொடுத்து நேரை சேமித்து கொடுக்கக்கூடியவன் தான் இந்த நிலத்துல புகழோடு காலம் கடந்து வாழ முடியும் அப்படிங்கிறத குடப்புலவியனார் தன்னுடைய பாடல்ல அவர் குறிப்பிடுறத நாம பாக்குறோம். அதாவது என்ன சொல்றாருன்னா, நிலநெளி மருங்கி நீர்நிலை பெருக தட்டோர் அம்ம இவன் தட்டோரே அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறத பாக்குறோம். எந்த இடத்துல எல்லாம் நிலம் குளிர்ந்து இருக்கிறதோ நெளிந்து இருக்கிறதோ அந்த இடத்தையெல்லாம் நீ என்ன செய்ய, அகலப்படுத்தி ஆழப்படுத்தி நீர்நிலைகளை உருவாக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படி நீர்நிலைகளை உருவாக்கி கொடுக்கக்கூடியவன் தான் காலம் நல்ல புகழுடையவனாக காலம் கடந்து போற்றப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த பாடல்ல குறிப்பிடுறத நாம பார்க்கணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கரிகால் பெருவளத்தான பற்றி வரும்பொழுது பட்டினப்பாலையில கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, குளம் தொட்டு வளம்பெருக்கி காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம்பெருக்குங்கிறாரு. அப்ப குளத்தையும் அந்த நீர்நிலைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கடியலூர் உருத்திரங்கண்ணனாரும் அதை பத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாம பாக்குறோம். இளங்கோவடிகள் ஒரு வார்த்தை சொல்றாரு, அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இடுயுடை பெருமலை ஏக பிழையா விளையுள் பெருவளம் சுரப்ப மழை பிணித்து ஆண்ட மன்னவன் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாரு. அதாவது மழை நீரை பிணித்து ஒரு இடத்துல கட்டுப்படுத்தி அதை வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய மன்னன் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பாடல் வருது. அப்ப மழை நீர் எவ்வளவுதான் பெருக்கெடுத்து கொட்டினாலும் கூட அதை பிணித்து அதை ஒரு இடத்துல சேமிச்சு அதை வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய மன்னர்கள் தலை சிறந்த மன்னர்கள் என்பது இந்த இடத்துல குறிப்பிடுறத நாம பாக்குறோம். ஆக அது மட்டும் இல்லாது எப்படி அந்த ஏரிகள் நீர்நிலைகள் அமைக்கப்பட வேண்டும் என்பதையும் நம்ம குறிப்பிடுறத பாக்குறோம். என்னால் திங்கள் அணைய கொடுங்கரை தென்னீர் சிறுகுளம் அப்படின்னு சொல்லிட்டு புறநானூறு குறிப்பிடுகின்றது. அதாவது பாரியினுடைய பரம்பு மலையில உள்ள குளத்தினுடைய கரை எப்படி இருந்தது அப்படின்னா 8ஆம் நாள் பிறைச்சந்திரனை போல அது வளைவாக இருந்தது அப்படிங்கிறத பாக்குறோம். இன்னைக்கு நம்ம நிறைய டேம்க்குலாம் நம்ம அணைகளுக்கு எல்லாம் போய் பாக்குறோம். அணைகள்ல நேராக நம்ம அந்த இதை வைக்க கூடாது. அது வளைஞ்சு இருந்தாதான், இந்த கரை வளைவாக இருந்தாதான் அந்த அணையானது உடையாம பாதுகாப்பா இருக்குங்கிற அந்த நுட்பத்தை சங்க காலத்திலேயே கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பே நம் முன்னோர்கள் அதை கண்டுபிடிச்சு அதை மாதிரி அவங்க திட்டமிட்டு இருக்காங்க அப்படிங்கையில நமக்கு ரொம்ப வியப்பா இருக்குது. ஆக அந்த மாதிரி தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க. அணைகள் பற்றி நம்ம இன்னைக்கெல்லாம் பேசிட்டு இருக்கோம். அன்னைக்கே அவங்க அணைகள் எல்லாம் அவங்க கட்டியிருக்காங்கிறதுக்கு வரிவிசை புனலை கற்சிறை போல ஒருவன் தாங்கிய பெருமையானும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்துல புறத்திணைகள்ல வரும். அப்போ கற்சிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, கல்லால இந்த நீரை சிறைப்படுத்தி இருக்காங்க. அதுதான் அணைய கற்சிறை அப்படிங்கிற வார்த்தையை ரொம்ப அழகா பயன்படுத்தி இருக்கிறது நாம பாக்குறோம். அது போல இரவு நேரத்துல எல்லாம் இப்ப எல்லாம் நமக்கு மழை பெய்யுது இல்லையா, அங்க கார்த்திகை புரட்டாசி ஐப்பசி பாத்தீங்கன்னா அடைமழை காலம். அந்த அடைமழை காலத்துல இரவு முழுக்க அந்த மலையில நினைச்சிட்டு இரவு காவலர்கள் இந்த நீர்நிலைகள் உடைஞ்சு போயிடாம கரை உடைந்து விடாமல் இருக்கிறதுக்கு அவங்க காவலுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலையும் புறநானூறு அந்த போன்ற அகநானூறு பாடல்கள் வழியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. அதே போல நீர் வரக்கூடிய ஒரு குளம்னு இருக்குதுன்னா அந்த குளத்துல இருந்து நீர் வரக்கூடிய பகுதி நீர் வெளி செல்லக்கூடிய பகுதி இந்த சுருங்கை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆக இப்படியாக நீர் மேலாண்மையில நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் சிறந்து இருந்ததன் காரணமாகத்தான் வேளாண்மை புரட்சி என்பது மிகப்பெரிய உச்சத்தை சங்க காலத்துல எட்டி இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். ஏன்னா சங்க இலக்கியங்கள்லயே பாத்தீங்கன்னா எண்ணற்ற நெல் பயிர்களை பத்தின குறிப்புகள் நிறைய கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம நன்சை பயிர் புன்சை பயிர்னு சொல்றோம் இல்லையா, இந்த இருவகையான பயிர்களுமே பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டத்துல அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் நாம பாக்குறோம். இது தொடர்பாக நமக்கு மேத்துரத்தலர் மாறுபட்ட கோணத்துல நாம ஒரு கோணத்துல சிந்திக்கிறோம் அப்படின்னு சொன்னா மேத்துரத்தலருடைய வெற்றி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் மாறுபட்ட கோணத்துல நீங்க இதை இப்படி பாருங்க அப்படின்னு சொல்லி அதை ஒரு வேற ஒரு கண்ணோட்டத்தை நமக்கு கொடுப்பாங்க. அந்த கண்ணோட்டம் கூட ஏற்புடையதாகத்தான் இருக்கும். நமக்கு தொடக்கத்துல ஒரு மாதிரி நாம தோணுனா கூட நம்ம மீண்டும் அதை அவர் சொல்லக்கூடிய அந்த பாதையில நம்ம சென்று பார்க்கும் பொழுது இதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படின்னு நம்மளை
ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய உரையாக உங்களுடைய உரை இருக்கும். நாம அவர்களுடைய உரையை கேட்பதற்கு ஆவலாக இருக்கின்றேன். வாரங்கத்தோட ரொம்ப இந்த நிகழ்வுல எனக்கு தலைமை பொறுப்பு வழங்கிய அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தோழர், ஒரு அருமையான தலைமை உரையை கொடுத்திருக்கீங்க நீர் மேலாண்மை பற்றி. அதான் நீங்க சொன்னது போல ஆற்றங்கரையோரங்களில் தான் விவசாயம் நடந்திருக்கிறது என்பதையும், அந்த நீருக்கு விவசாயத்துக்கு முதல் தேவை நீரும் வளமான மண் என்பதையும், சங்க இலக்கியங்களில எப்படியெல்லாம் அந்த நீருக்கெல்லாம் பேர் வைத்திருக்கிறார்கள் என்று ரொம்ப அருமையா அதனுடைய விளக்கமும் கொடுத்தீங்க. அகநானூறு, புறநானூறு இவை நூல்களில் எல்லாம் அந்த மழை காலங்கள்ல அந்த நீர் அணை கட்டி பாதுகாப்பதற்கு ஆட்களும் பாதுகாப்பாளர் இருந்தாங்க. இது போல நிறைய விஷயங்களை நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்ன மாதிரி அடுத்து பேச இருக்கிற ராசுகுமார் தோழர் அவர்கள் எதை பற்றி எந்த அடிப்படையில் அதை பேச போகிறார் என்பதை நாமும் அருமையும் காத்து கொண்டிருக்கோம். நன்றி தோழர், நன்றி. அடுத்ததாக நம்முடைய உரைப்பொருள், அதாவது விரிந்து பரவிய வேளாண் நுட்ப புரட்சி என்ற தலைப்பில் மார்க்சிய சிந்தனையாளர் முனைவர் மேது ராசுகுமார், எழுத்தாளர், மேனாள் செம்மொழி தமிழாய்வு நிறுவன ஆய்வறிஞர், இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை இன்று ஒரு சிறப்பான உரை நிகழ்த்த இருக்கிறார்கள். அதாவது இன்றைய இணையத்தில் முக்கியமான பண்டை தமிழ் சமூகம் அறிந்ததும் அறியாததும் என்று 16வது பகுதி இது. அதை தான் நாம் இப்பொழுது சிறப்பாக அதை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த அருமையான ஒரு தலைப்பில் சிறப்புரையாற்ற அவர் ராசுகுமார் தோழர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வாருங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. ஜீவானாவா சிந்தனைப்பள்ளி, சிங்காரவேலர் சிந்தனைப்பள்ளி, நாவா ஆய்வுக்குழு ஆகிய 3 அமைப்புகளும் இணைந்து நடத்துகின்ற இந்த மெய்நிகர் அமைப்பில் 431வது அமர்வில் என்னுடைய 16வது, முன்னுரையும் சேர்த்தால் இது 17வது அரங்காக இருக்கும். என்னுடைய இந்த அமர்வில் என்னுடைய கருத்துக்களை கூறுவதற்காக வாய்ப்பளித்த அனைவருக்கும் முதலில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிகளை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தோழியர் ரமணி அவர்களும், இந்த குறிப்பான இந்த அமர்வுக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற பேராசிரியர் திராவிடமணி அவர்களுக்கும், ஒரு தமிழ்தாய் வாழ்த்தினை பாடிய தோழர் ஜார்ஜ் அவர்களுக்கும், இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து அனைவரையும் ஒன்று சேர்த்து இருக்கின்ற இந்த அமைப்புகளின் இயக்குனர் தோழர் கங்கா, தோழர் நா ராமச்சந்திரன் ஆகியோருக்கும், ஒரு சிறந்த கவிதையை பாடிய தோழர் தங்கபாபு அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இந்த உரையினை நான் தொடங்கலாம் என்று எண்ணுகிறேன். காலம் கருதி வழக்கமாக ஒரு 60 மணித்துளிகள் நான் எடுத்துக்கொள்கின்ற வழக்கம் உண்டு. இன்னும் சற்று அதிகமாக கூட எடுத்துக்கொள்வேன். இன்றைய நிலையில் சூழல் காரணமாக, ஏனென்றால் சென்னைக்கு சென்று கொண்டிருக்கின்ற அந்த 9 மணி வண்டியை நான் பிடிக்க வேண்டிய ஒரு வேண்டுதல் இருக்கின்ற நிலையில் சற்று விரைவாக முடிந்தவரை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு, ஏனென்றால் இந்த விரிந்து பரவிய வேளாண்நுட்ப புரட்சி என்கின்ற இந்த தலைப்பில் நான் பேசுகின்ற பொழுது தலைவர் அவர்கள் கூறியது போல அந்த வேளாண் நுட்பம் எப்படி வளர்ந்தது என்பது ஒருபுறம், அந்த வேளாண் நுட்பத்தை தங்களுடைய கையில் எடுத்துக்கொண்டு அதை எப்படி பரவச் செய்தார்கள் தமிழர்கள் என்பது மற்றொன்று. அந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு சங்க இலக்கியங்களில் புரிந்து கிடக்கின்றன. அந்த நுட்ப அளவில் என்று எடுத்துக்கொண்டால் தலைவர் அவர்கள் கூறியது போல பல்வேறு சான்றுகள், தரவுகள் சங்க இலக்கியத்தில் குவிந்து கிடக்கின்றன. அந்த நீர் மேலாண்மை அவர்கள் எவ்வாறு கையாண்டார்கள், அந்த நீரினை பயன்படுத்தி காடு கொண்டு நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி என்று சொல்வார்களே, அதுபோல எப்படி அவர்கள் அதை மேம்படுத்தினார்கள் என்பதை பற்றி எல்லாம் குறிப்புகள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன. இதை அன்றைய தமிழர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள், அவர்கள் இதை எப்படி சிறப்பித்து பாடினார்கள் அல்லது சிறப்பாக எடுத்துக்கொண்டார்கள், அல்லது என்னுடைய சிறப்பை அவர்கள் எவ்வளவு உணர்ந்திருந்தார்கள் என்பதுதான் என்னுடைய இந்த விரிந்து பரவிய வேளாண்நுட்ப புரட்சி என்கின்ற இந்த தலைப்பினுடைய ஒரு நடுவ கருத்தாக இருக்கின்றது என்பதை நான் முதலில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். சூழ்நிலை கருதியும் காலம் கருதியும் நான் முடிந்தவரை இந்த உரையினை ஒரே உரையாகவே முடிப்பதற்கு நான் முயற்சி செய்கிறேன். தவறினால் இதனுடைய தொடர்ச்சியை, ஏனென்றால் இதில் பல விவரங்களை நாம் காண வேண்டி இருக்கின்றது. அந்த விவரங்களை காணுவதற்கு ஒருவேளை நமக்கு கால வாய்ப்பு அமையாவிட்டால்
அடுத்த அமர்விலும் இதை தொடரலாம் என்று கருதி கொண்டு நான் வழக்கமாக உரையாகத்தான் நான் படிப்பேன், பேசுவேன். இந்த முறை முடிந்தவரை சுருக்கமும் விரைவும் கருதி எழுதி வைத்திருக்கின்ற அந்த கட்டுரையை நான் படிக்கலாம் என்று நினைக்கின்றேன். சங்க இலக்கியங்களாக சொல்லப்படுகின்ற 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆகியன பண்டை தமிழகத்தின் சமூக பொருளிய வரலாற்று தரவுகளாக அமைந்திருக்கின்றன. இத்தகைய தரவுகளை அக்காலத்திய வரலாற்று வளர்ச்சி போக்குகளினூடாகவே பொருத்தி பார்த்து முடிவுகளை நாம் காண வேண்டும். பண்டை காலம் சங்ககாலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பண்டை காலம் பல வேறுபட்ட சமூக பொருளிய பண்பாட்டு கட்டமைப்புகளை கொண்டிருந்தது. இயல்பாக இயற்கையாக வேறுபட்டிருந்த நிலப்பகுதிகளின் அமைவினால் வளர்ச்சி நிலைகளிலும் மாறுபாடுகள் நிலவின. அத்துடன் பல நூற்றாண்டுகளுக்கு விரிந்து பரந்துபட்ட காலப்பகுதிகளில் தோன்றிய பாடல்களாக 8 தொகை 10 பாட்டு ஆகிய தொகை நூல்கள் அமைந்திருப்பதால் வளர்ச்சியின் முன்னேற்றத்தின் பல்வேறு கட்டங்களை அவை பதிவு செய்திருக்கின்றன. குழு கூட்டு வாழ்க்கை கூறுகள், வேட்டையாடுதல், மேய்ச்சல் வாழ்க்கை, வன்புல மென்புல உற்பத்தி, குழு தலைவர், மன்னர், வேந்தர் என்ற கட்டங்களிலான அரசு உருவாக்கம், இவற்றுக்கு ஏற்ப ஆட்சி நிறுவனங்களின் தோற்றம், நில உறவுகளில் தன்னுரிமையின் அறிமுகம், நிலத்தலைவர்களின் எழுச்சி, உழைப்ப மட்டும் நல்கிய வினைஞர் போன்ற பிரிவினரின் செயல்பாடுகள் என பாடல்களில் கிடைக்கின்ற விவரங்கள் பலவாறாக இருக்கின்றன. இவற்றுடன் பல்வேறு சமூக பொருளிய நிலைமைகளுக்கும் மாறுதல்களுக்கும் இயல்பாக வாழ்முறைகளில் ஏற்பட்டு கொண்டிருந்த முன்னேற்ற போக்குகளும் வெளிப்படுகின்றன. மேலும் வாழ்முறைகளினூடாக ஏற்பட்டு வந்த அறிவு பெருக்கத்தையும் சிந்தனை வளர்ச்சியையும் சங்க பாடல்களில் காண முடிகின்றது. இதுதான் இந்த உரையினுடைய ஒரு நடுவக்கருத்தாக இருக்கின்றது. அறிவு பெருக்கமும் சிந்தனை வளர்ச்சியும் சமூக பொருளிய நிலைமைகளின் அடிப்படையில் தோன்றுபவை என்றாலும் ஒவ்வொரு குழுவும் இனமும் அதன் சூழல்களை ஒட்டி பட்டறிவு பயிற்றுவித்தவாறு அவர்களுக்கு பட்டறிவு பயிற்றுவித்தவாறு அதற்கான தனித்தன்மைகள் கொண்ட பண்பாட்டு போக்குகளை உருவாக்கிக் கொள்கின்றன. இவற்றின் ஒரு வெளிப்பாடாகவே எண்ணும் எழுத்தும் அமைகின்றன. பண்டை தமிழகத்தில் நிலவிய அறிவு பரவல் குறித்து பல ஆய்வுகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எண்ணையும் எழுத்தையும் விரிவான மக்கள் பகுதியினர் அறிந்து வைத்திருந்தனர் என்பதை பல சான்றுகள் கொண்டு நாம் அறிய முடிகின்றது. ஆங்காங்கே இறந்தோருக்கு அமைக்கப்பட்ட நடுகற்களில் உருவமும் பெயரும் பொறிக்கப்பட்டிருந்த விவரங்களை இலக்கியங்கள் பதிவு செய்திருக்கின்றன. நமக்கு அந்த சான்றுகளும் அகழ்வுகளில் கிடைத்திருக்கின்றன. அத்துடன் மக்கள் அன்றாடம் பயன்படுத்தி கொண்டிருந்த மண்பாண்டங்களிலும் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவை கீறல்களாக இருக்கலாம், ஆனால் இவற்றை உறுதிப்படுத்த எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட உடைந்த ஓடுகள் பல அகழ்வுகளில் ஆயிரக்கணக்கில் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இந்திய ஒன்றியத்தில் கிடைத்த மொத்தம் அந்த ஓடுகளினுடைய கீறல்களை எடுத்துக்கொண்டால் 80 விழுக்காட்டுக்கு மேல் தமிழகத்தில் தான் கிடைத்திருக்கிறது என்று அகழ்வறிஞர்கள் இப்பொழுது மதிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த அளவுக்கு எண்ணையும் எழுத்தையும் விரிவாக அறிந்திருக்கக்கூடியவாறான உயர்வும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் மேம்பாடும் ஏற்படுவதற்கு ஈவான சமூக பொருளிய சூழ்நிலை அன்றைய கட்டத்தில் இருந்திருக்க வேண்டும். மக்கள் பகுதியினரின் வாழ்க்கை வேண்டல்களை நிறைவேற்றிக் கொள்ளத்தக்க வகையில் பொருள் உற்பத்தியும் அத்தகைய பொருள்களை உருவாக்கி தரக்கூடியவாறான உற்பத்தி கருவிகளின் உருவாக்கமும் இத்தகைய நிலைமைகளுக்கு அடிப்படைகளாக அமைந்திருந்தன. குழு வாழ்க்கையில் அறிதல், தங்களுக்கு வேண்டிய உணவுப் பொருள்களை திரட்டி உண்ணும் வாழ்நிலையில் இனக்குழுக்களாக சுற்றித் திரிந்த மக்கள் என்னும் எழுத்தும் அறிமுகமாகி இருக்க வேண்டிய வாய்ப்புகள் மிகவும் குறைவு என்பதை நாம் அறியலாம். இருப்பினும் பட்டறிவினாலும் பயன்பாட்டறிவினாலும் அந்த மக்கள் திரள் பல வகைப்பட்ட தெரிதல்களையும் புரிதல்களையும் பெற்றிருந்தது என்பதை நாம் புறக்கணித்து விட முடியாது. காலநிலை தெரிதல், விலங்குகளின் போக்குகளை புரிதல், வேட்டை நுணுக்கங்களை பயிலுதல், பகைவரிடமிருந்த தற்காத்து கொள்ளும் போர் நுட்பங்களை தேர்ச்சி பெறுதல், மருத்துவ பண்பு கொண்ட தாவரங்களை நோய்களுக்கு பயன்படுத்துதல், தொடக்க நிலை பயிர் தொழில், கலை இலக்கிய பண்பாட்டு செயல்பாடுகள் என்பன போன்ற பல அறிதல்கள் இயற்கையை எதிர்கொண்ட வாழ்க்கை முறையின் இயல்பாக மனித இனத்துக்கு அமைந்திருந்தன. இத்தகைய அறிதல்கள் யாவும் ஒருவரிடமிருந்து மற்றொருவர் கற்றுக்கொண்டதாலோ பயிற்சி பெற்றதாலோ பாடம் படித்ததாலோ பெற்றவை அல்ல. இவை குழு வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக அறிந்து கொண்டவை ஆகும். உணவுக்காக வேட்டையாடுதலையும்
இயற்கையை எதிர்கொண்டு தங்களை காத்துக் கொள்வதையும் எவ்வாறு மனிதன் கூட்டு வாழ்க்கையில் தெரிந்து கொண்டிருந்தானோ அதே போன்றுதான் இயைபுடைய பிற அறிதல்களையும் அவன் பெற்றுக் கொண்டிருந்தான். அன்றாட வாழ்வுக்கு தேவையான அந்த தேர்தல்களை அவன் குழுவாக தெரிந்து கொண்டிருந்தான். அறிதல்களையும் அவன் பெற்றுக்கொண்டான். தனிப்பட்ட வகையில் அறிவும் திறனும் புரியும் தன்மையும் உடல் வலிமையும் உழைப்பு ஆற்றலும் ஏற்கும் வகைமையும் ஒருவருக்கொருவர் மாறுபட்டிருந்திருக்கலாம். ஆனால் அறிவும் தெளிவும் பட்டறிவும் மிகுதியாக கொண்டிருந்தோர் முதுவாய் ஒக்கல் என்று புறநானூறு குறிப்பிடுவது போல முதுவாய் பெண்டிர், பெருமுது வெண்டிர், தொல்முது வெண்டிர், புதுசெம் பெண்டிர், முதுசெம் பெண்டிர் என்றெல்லாம் அவர்கள் போற்றப்பட்டிருக்கலாம். ஆயினும் இதனால் குழுவினருக்குள் வேறுபாடுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் நிலவவில்லை. அது தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொருவரும் பெற்றிருந்த அந்த சிறப்பு செயல்பாடுகள் அந்த குழுவாழ் முறையில் ஏற்றத்தாழ்வுகளுக்கு வழிவகுக்கவில்லை என்பதைத்தான் நாம் இங்கு புரிந்து கொள்கிறோம். அன்றைய வளர்ச்சியில் இனக்குழு மக்கள் உருவாக்கி கொண்டிருந்த வேட்டை கருவிகள், வேட்டையில் கிடைத்த பொருள்கள், திரட்டிய உணவுப் பொருள்கள், இன்ப துன்பங்கள், பகுத்துண்ணும் பாங்கு என்று இவையெல்லாம் எவ்வாறு அனைவருக்கும் பொதுவாக அமைந்திருந்தனவோ அதே போன்றுதான் அன்று அவர்கள் பெற்றிருந்த பட்டறிவும் பயன்பாட்டறிவும் இன்ன பிற தெரிதல்களும் அறிதல்களும் கிடைத்த அறிவு செல்வங்களும் அனைவருக்கும் பொதுவாகவும் அனைவரும் வேறுபாடின்றி கற்றுக்கொண்டிருந்தவையாகவுமே இருந்தன. ஒவ்வொருவரும் யாவருக்காகவும் யாவரும் ஒவ்வொருவருக்காகவும் என்பதுதான் குழு வாழ்க்கை முறைமையின் அடிப்படையாகும். உணவு உற்பத்திக்கான வளர்ச்சி ஏற்பட்டு நிலைத்த வாழ்வு அமைந்த பின்னரும் கூட்டு வாழ்க்கை முறையில் இருந்த போக்குகளின் பெருமளவிலான மாறுதல்கள் ஏற்பட்டுவிடவில்லை. இனக்குழுக்களின் ஒன்றிணைந்த முயற்சிகளின் பயனாக நிலங்கள் பண்படுத்தப்பட்டு விளைவை மேற்கொண்டிருந்த அந்த தொடக்க நிலையில் வேளாண் உற்பத்தி கருவிகளின் ஆக்கமும் தொழில்நுட்ப அறிமுகமும் அந்தந்த குழுக்களின் கூட்டு உழைப்பின் வாயிலாகவே பெறப்பட்ட பொதுமை செல்வங்களாக நீடித்திருந்தன. அதாவது பல தலைமுறைகளாக வழிவழியாக பெற்றும் புதிதாக அறிந்தும் ஒரு மானிட குழு கொண்டிருந்த அனைத்து வகையான அறிதல் செல்வங்களும் அந்த குழுவினர் யாவருக்கும் வேறுபாடின்றி கிடைத்ததோடு அடுத்தடுத்தும் தொடர்ந்தும் கையளிக்கப்பட்டு வந்தன அடுத்த தலைமுறையினருக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு வழிவகையாக முன்னோரிடமிருந்து தாம் பெற்ற அறிதல் செல்வங்களை ஒவ்வொரு தலைமுறையினரும் தங்களுடைய பட்டறிவினால் வளர்த்தும் மேம்படுத்தியும் சிறப்பித்தும் தங்களுடைய வழித்தோன்றல்களுக்கு கையளித்திருக்கின்றனர். இத்தகைய அறிவு செல்வங்களை நுட்ப வளர்ச்சி, சிந்தனை வளர்ச்சி என்னும் இருபெரும் கூறுகளில் நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிந்தனை உருவாக்கத்துக்கு பல காரணிகள் உள்ளன. இருப்பினும் நுட்ப வளர்ச்சியும் அதனையொட்டிய உற்பத்தி உறவுகளுமே சிந்தனை வளர்ச்சி செழுமை பெற அடித்தளமாக அமைகின்றன என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கட்டளை போற்றும் புறநானூறு. இந்த இடத்தில்தான் நாம் இந்த பாடலை நாம் பார்க்கிறோம். புறநானூற்றிலே இருக்கின்ற ஒரு பாடலை பார்க்க வேண்டிய நிலை இருக்கின்றது. இந்த நிலையில் புறநானூறு தொகுப்பில் உள்ள பாடல் ஒன்று கற்றல் குறித்து தரும் போற்றுதல்களும் விவரங்களும் தனிச்சிறப்பு பெறுகின்றன. புறநானூறு 183வது பாடல் அது. உற்றுடி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே, பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும், ஒருகுடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகையனாது அறிவுடையோனாறு அவருள் அறிவுடையோனாறு அரசும் செல்லும், வேற்றுமை தெரிந்த நாற்பாலுள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண் படுமே என்பதுதான் இந்த பாடல். பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் பாடியதாக கூறப்படும் இப்பாடல் அன்றைய சமூக பொருளிய பண்பாட்டு நிலைமைகள் பலவற்றை எடுத்து காட்டுவனவாக அமைந்திருக்கின்றன என்றாலும் பல வினாக்களையும் இவை உள்ளடக்கி இருப்பதை மறந்துவிடக் கூடாது. இந்த பாடல் வலியுறுத்தும் கற்றல் என்பது யாது? பொதுவாக நாம் கருதுவதை போன்று எண்ணையும் எழுத்தையும் அன்றைய கட்டத்தில் எழுந்திருந்த படைப்புகளையும் அப்போதைய சமூகம் பெற்றிருந்த அறிவாற்றலையும் படித்துக் கொள்வதை மட்டுமே இந்த கற்றல் குறிக்கின்றதா? குழு வாழ்வில் கூட்டு வாழ்வில் சமூக அளவில் பெற இயலாத எத்தகைய கற்றலை உற்றுடி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் வேறொருவரிடமிருந்து பெற வேண்டி இருந்தது? இத்தகைய கற்றலை யாரிடமிருந்து யார் பெற்றார்கள்? இவ்வாறு கற்றதனால் ஆய அறிவு எதற்காக எவ்வாறு பயன்படுத்தப்பட்டது? யாரால் பயன்படுத்திக் கொள்ளப்பட்டது? பொதுவாக எதை கற்க வேண்டும் என்று புறநானூறு எதிர்பார்க்கிறது?
இந்த வினாக்களுக்கு இப்பாடல் எழுந்த காலத்தின் பின்புலத்தில்தான் நாம் விளக்கங்களை பெற வேண்டி இருக்கின்றது. இப்பாடல் கருத்துக்களை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது அக்காலகட்டத்தில் குழு கூட்டு வாழ்க்கை அமைப்புக்கு புறத்தே சிலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டிய இன்றியமையாமை இருந்திருக்கிறது என்பது தெளிவாகிறது. அத்துடன் எந்த நிலப்பகுதியை சார்ந்தவராக இருந்தாலும் கற்றவராக இருந்தால் அரசு அரவணைக்கும் என்பதும் கூறப்படுகிறது. இவற்றால் அப்போது குழு கூட்டு வாழ்க்கை அமைப்பு ஏதோ ஒரு வகையில் மாற்றம் காண தொடங்கி இருந்ததையும் ஆட்சி முறை உருப்பெற்றிருந்ததையும் நம்மால் உணர முடிகின்றது. மேலும் ஒரு குழு கூட்டு அமைப்புக்குள் இருப்பவர்களை மட்டும் பார்த்து கூறுவதாக இந்த பாடல் அமையவில்லை. ஏனெனில் வேற்றுமை தெரிந்த நாற்பால், கீழ்ப்பால், மேற்பால் என்றெல்லாம் சுட்டப்படுவதால் வெவ்வேறு வகைப்பட்ட புலங்களை நிலங்களை சார்ந்த குழுக்களுக்கான வேண்டுதல்கள் இதில் அடங்கி கிடக்கின்றன. உற்பத்தி வளமும் அதனால் நடைமுறைப்பட்டிருந்த ஆட்சி அமைப்பும் உள்ள பகுதியில் இருந்த மக்களுக்காக புதிய செய்தி எதுவும் இப்பாடலில் இருப்பதாகவும் தெரியவில்லை. மாறாக நடைமுறை வாழ்வில் இவற்றையெல்லாம் உற்பத்தி குழுக்கள் பார்த்து கொண்டிருந்தன. எனவே ஏற்கனவே வளர்ச்சி அடைந்த குழுக்களுக்கு இந்த அறிவுரை வேண்டியிருந்திருக்காது. எனவே அவர்களுக்கு புதிதாகவோ தனியாகவோ அறிவுரை கோர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கவில்லை. தொழிலை கற்றுக்கொண்டால் அன்னை ஏற்றுக்கொள்வாள் என்று கூறுவதால் குழு கூட்டு வாழ்க்கை முறைமைகளுக்கு மாறுதலாக புதியனவற்றை கற்றுக்கொண்டாலும் அதனை முரண்பாடாக கொள்ள வேண்டியதில்லை என்பது இங்கு விளக்கப்படுகின்றது. அதாவது குழு கூட்டு வாழ்க்கை அமைப்பு நெகிழ்ச்சியுற தொடங்கி இருக்கிறது என்பதையும் அதன் கட்டுக்கோப்புகள் நடைமுறையில் நீடித்திருந்தன என்பதையும் ஒரு சேர இதில் நாம் காண முடிகிறது. ஆகவே புதிய மாறுதல்களையும் வளர்ச்சிகளையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய விளக்கங்கள் முன்வைக்கப்படுகின்றன. அரசனது அரவணைப்பு கிடைக்கும் என்பதன் வழியாக அன்றைய நிலையில் உற்பத்தி பகுதிகளில் நிலவிய சமூக பொருளிய அமைப்பின் ஒப்புதல் கிடைக்கும் என்பது வெளிப்படுத்தப்படுகிறது. கீழ்ப்பால் இருக்கும் ஒருவன் மேல்பால் ஒருவன் நாடுவதை குறித்தலால் வளமற்ற பகுதியை சார்ந்த மக்கள் தகுதி பெற்றவர்களாக இருந்தால் குழு எல்லைகளை தாண்டி அவர்களை வளம் கொண்ட மக்கள் பிரிவினர் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது தெளிவுபடுத்தப்படுகின்றது. குழு கூட்டு அமைப்பு முறைகளுக்கு புறம்பாக வெளியே வந்தாலும் புதிய இடத்தின் ஏற்பு இதில் உறுதி செய்யப்படுகிறது. மன்னன் அரசன் என கூறாமல் அரசு என்று கூறியிருப்பதும் சிறப்பாக நோக்கத்தக்கது. நில உற்பத்தி பகுதிகளில் குழு அமைப்புகள் செயலிழந்து அரசு நிறுவனம் நிலைப்பட தொடங்கி இருந்ததையும் இது காட்டுகின்றது. இவற்றை கொண்டு பார்க்கும்போது உற்பத்தியில் ஈடுபடாத பகுதியில் வாழ்ந்த மக்களுக்கென வெளியிடப்பட்ட அறிவிப்பு அல்லது அழைப்பு என்று இவற்றை எடுத்துக்கொள்ள முடியும். அதனால்தான் பாடல் வேற்றுமை தெரிந்த நாற்பால், கீழ்ப்பால், மேற்பால் என்று வேறு புலத்தினருக்கு கூறுவதாகவே உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பெற வேண்டிய கற்றலை வலியுறுத்துகிறது. இங்கு கற்றல் என்பது யாது என்பதையும் நாம் விரிவாக காண வேண்டும். இப்பாடல் குறிப்பிட்டிருக்கும் கற்றல் எதுவாக இருந்தது என்பதையும் கற்ற பின்னர் அவர்கள் எதை புதிதாக தெரிந்து கொண்டவர்களாக இருந்திருப்பார்கள் என்பதையும் முதலில் நாம் பார்க்க வேண்டும். எண்ணும் எழுத்தும் கற்று புலமை பெற்றிருப்பார்கள் என்பதுதான் இதுவரை இருக்கின்ற புரிதலாக நடித்திருக்கின்றது. இதுவரை வந்த உரையாசிரியர்கள் எல்லாம் இது ஏதோ கல்வியை குறிப்பதாகவோ எண்ணும் எழுத்தும் குறித்த கல்வியை குறிப்பதாகவோ பொருள் கண்டு எழுதி வந்திருக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் அரசர்களது புகழ்பாடும் புலமையை கற்றவர்களாக தெரியவில்லை. புலவரை குறித்திருப்பின் அரசர்களது கொடை சிறப்பும் உடன் கூறப்பட்டிருக்க வேண்டும். ஆகையால் அத்தகையோர் இப்பாடலில் பேசப்படவில்லை எனலாம். இன்றைய பொருளிலான பொது கல்வி தொடர்புள்ள புலமை சார்ந்த தகுதி நிலையை பெற்றிருந்தால் மட்டுமே மூத்தோர் அன்றி இளையோர் ஏற்றம் பெறுதல், இதனால் தாயின் மனம் தெரிதல், அரசன் அரவணைத்தல், கீழ்ப்பால் ஆயினும் மேற்பால் ஒருவன் பணிதல் ஆகியன நடைபெற்றிருக்கும் என எடுத்துக்கொள்ள முடியவில்லை. அந்த காலகட்டத்தில் குழுக்களிடையேயும் அரசுகளிடையேயும் தொடர்ந்து பூசல்களும் போர்களும் நீடித்து வந்ததால் போர் தொடர்பான பயிற்சியைத்தான் இப்பாடல் கற்றலாக குறிப்பிடுகிறதா என்ற எண்ணம் எழுவது இயல்பு. போர்களில் பங்கு கொள்ள வேண்டப்பட்ட நுட்ப பயிற்சியானது குழு வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக அனைவருக்கும் கிடைக்கக்கூடியதாகவே அன்று இருந்தது. அத்துடன் நிலைத்த வாழ்வு ஏற்பட்ட பின்னரும் குழு தலைவன், மன்னன், அரசன், வேந்தன் போன்றோர் அவ்வப்போது அறிமுகமாகி கொண்டிருந்த புதிய போர் நுணுக்கங்களை தங்களுடன் போரிடுவோருக்கு வேண்டியவாறு பயிற்சி அளித்து கொடுத்து வந்தனர். இது போர் வெற்றிக்கு அடிப்படையானதாகும். போர் பயிற்சியை உற்றுளி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இன்று வரை எத்தகைய சமூக பொருளிய கட்டமைப்பிலும் ஏற்பட்டு விடவில்லை.
ஆட்சியியல் நுட்பம், மேலாண்மை முறைகள், அரசு தொடர்பான பிற அலுவல்கள் போன்றவற்றுக்கான பயிற்சிகளும் புறத்தே தனிப்பட்ட ஏற்பாட்டில் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கவில்லை. ஆட்சி முறைமைகளின் தொடர்ச்சியாக பணிகளில் இருந்து கொண்டு கற்றுக்கொள்பவையாகவே அவை பெரிதும் இருந்தன, இன்றும் இருந்து வருகின்றன. மாறாக இது மருத்துவம் குறித்த அறிதலாக இருக்கவும் இயலாது. அன்றைய குழு வாழ்க்கை முறையில் அனைவருக்கும் அறிமுகமானதாகவே மருத்துவ அறிவு இருந்தது. சமயம் சார்ந்ததாக அமையவும் வாய்ப்பில்லை. ஏனெனில் குழு நம்பிக்கைகளன்றி வேறு வகையான சமய நிறுவனங்கள் அன்று தென்படவில்லை. பார்ப்பனர் சார்ந்த நம்பிக்கைகள் சில பண்டை காலத்தில் அவர்களுக்குள்ளேயே இருந்திருக்கின்றன. இருப்பினும் அவை கற்றலின் பகுதியாக எப்பொழுதும் ஒரு பொதுக்கல்வியாக அமையவில்லை. மற்றவர்கள் அவற்றை கற்றதாகவோ இதனால் பயனேதேனும் விளைந்ததாகவோ குறிப்புகள் எதுவும் இல்லை. ஏனென்றால் பார்ப்பன மக்கள் தங்களது நம்பிக்கை சார்ந்த எதையும் தங்களுக்குள்ளேயே கற்றுக்கொள்வது என்பதுதான் நீடித்திருந்தது. பிற மக்களுக்கு தொடர்பில்லாததாகவே அவை அமைந்திருந்தன என்பதையும் நாம் பார்க்க வேண்டும். இதனால் பார்ப்பனரது சமயம் குறித்த கட்டளை புறநானூறு குறிப்பிட்டிருக்க வாய்ப்பே இல்லை. எத்தகைய கட்டளை எங்கு சென்று பெற வேண்டும் என்று இப்பாடலை பாடியவரான ஆரிய படைகடந்த நெடுஞ்செழியன் எதிர்பார்க்கிறார் என்பது வெளிப்படையாக கூறப்படவில்லை என்பது உண்மையாக இருக்கலாம். ஆனால் கற்றல் என்பதன் பொருள் என்ன என்பதை நாம் நோக்க வேண்டியிருக்கின்றது. இப்பாடலுக்கு கிடைத்திருக்கின்ற பழைய உரை கற்றல் என்ற சொல்லுக்கு விளக்கம் தருவதாகவே அமையவில்லை. ஆயினும் கற்று தருவோராக ஆசிரியரை குறித்திருப்பதன் வாயிலாக இந்த கற்றல் முறையை ஏட்டுக்கல்வியாகவே அந்த பழைய உரை கொண்டிருப்பது புலப்படுகின்றது. ஔவை துரைசாமி பிள்ளை அவர்கள் இப்பாடல் உரைக்கான அறிமுக பகுதியிலும் விளக்கம் தரும் குறிப்பிலும் இன்றைய நடைமுறையிலான ஆசிரியர் மாணவர் கல்வியினையே கருதி இருப்பது தெரிகின்றது. இந்த கற்றல் என்கின்ற அந்த சொல்லுக்கு அவர் பொருள் காணுகின்ற பொழுது இன்றைய முறையிலான ஆசிரியர் மாணவர் என்ற கல்வியே அவர்கள் கருதி இருக்கின்றார்கள் என்பது தெரிகின்றது. ஆயினும் ஆசிரியர் மாணவர் கல்வி என்ற வரையறைகளுக்கு அப்பால் ஏதோ கற்றுக்கொள்ள வேண்டி இருந்ததனை இப்பாடலின் அடுத்த வரிகள் உறுதிப்படுத்துகின்றன. எனவே இப்பாடல் குறிக்கும் கற்றல் எதுவாக இருந்தது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. இதற்கு பண்டைய இலக்கியங்கள் கற்றல் தொடர்பாக கூறுவனவற்றை கருத்தில் கொள்ளலாம். எட்டுத்தொகை, தத்துப்பாட்டு ஆகிய இலக்கியங்களில் கற்றல், கல்லா, நூல், புலவர், கேள்வி என்பன போன்ற பல்வேறு சொற்கள் ஆங்காங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆயினும் இவை ஒவ்வொன்றும் நுணுக்கமான பொருள் வெளிப்படுமாறு வேறுபட்டு நிற்பதையும் நாம் காண முடிகிறது. இத்தகைய சொற்கள் எத்தகைய பொருள் குறித்தனவாக கையாளப்பட்டுள்ளன என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. மேலும் கற்றல் என்னும் செயலால் தகுதி பெற்றவன் அறிவுடையோன் என்று புறநானூற்று பாடலில் கூறப்பட்டிருப்பதால் அறிவு என்ற சொல்லின் பயன்பாட்டையும் நாம் நோக்க வேண்டி இருக்கின்றது. இவ்வாறு பார்ப்பதனால் கற்றல் என்ற சொல் வெளிப்படுத்த முற்படும் தெளிவான பொருளை நாம் அறிய வேண்டும். கற்றல், கல்லா என்னும் சொற்கள் எப்படி வருகின்றன என்று பார்க்கலாம். கற்றல் என்ற சொல் தொகை நூல்களில் பல இடங்களில் கையாளப்பட்டிருக்கின்றது. பாவை இயல் கற்றன்ன ஒதுங்கினல் வந்து அகநானூறு 142வது பாடல் என்ற இடத்தில் பாவை நடை பயின்றது போல நடந்து வந்தமை காட்டப்படுகின்றது. பாவை நடை கற்றன்ன நற்றினை 184வது பாடல் என்னும் இடத்தில் மகள் நடைபயில கற்றுக்கொண்டதை கூறுகின்றது. புலந்தொடி புதல்வனும் பொய்தல் கற்றனன் என்ற விடத்து புதல்வன் விளையாட கற்றுக்கொண்ட செய்தி சுட்டப்படுகின்றது. திருந்துவு நீ கற்ற சொற்கள் யாம் கேட்ப என்று கலித்தொகையிலே வருகின்ற அந்த வரியில் திருத்தமாக கற்ற சொற்களை யாம் கேட்ப என வருவதை அறியலாம். கதிர் கதம் கற்ற ஏக நெறியிடை என்று அகநானூறு 177 கூறுகிறது. அங்கு ஞாயிற்றின் கதிர் வெம்மையை பயின்ற பெரும் கற்கள் கொண்ட பாலை நில வெளி விவரிக்கப்படுகின்றது. குயில் குரல் கற்ற வேனிலும் துயில் துறந்து என அகநானூரில் வருகின்ற பாடல் வரி இது. என குயில் கூவுதலை பயின்ற வேனிற் காலத்தில் துயில் இல்லாமல் வருந்தும் நிலை குறிக்கப்படுகின்றது. கல்லா யானை கடிபுணல் கற்றன என்ற இடத்தில் அகநானூரிலே வருகின்ற பாடல் இது. பயிற்றுவிக்கப்படாத யானை நீரில் விளையாட கற்றுக்கொண்டமை உரைக்கப்படுகின்றது. தம் துணைத்துறையின் எஞ்சாமை நிறைய கற்று 10 190வது பாடல் என்ற பகுதியில் தமக்கு துணையாக அமைந்த துறைகளில் எதையும் விடாமல் முழுமையாக கற்றறிந்த சேரவேந்தன் போலப்படுகின்றான். பிறந்து தவள் கற்றதன் தொட்டு
என்கின்ற அந்த பொருளாற்றுப்படையிலே வருகின்ற அந்த வரியில் தவழ்தலை கற்றுக்கொண்ட நாள் தொடங்கி என பொருள் பெறுகின்றது. இப்பாடல் வரிகளில் கற்றல் என்ற சொல் இன்றைய பொருளிலான ஆசிரியர் மாணவர் வகையிலான கல்வி பெறுதலை குறிக்கவில்லை என்பதை நாம் மிக தெளிவாக அறிய முடிகின்றது. கற்றுக்கொள்ளுதல், பயிற்சி பெறுதல், அறிந்து கொள்ளுதல், தெரிந்து கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல் என்பன போன்ற பொருள்களிலேயே இந்த சொல் பல இடங்களில் பயின்று வருவதை நாம் காண்கின்றோம். உயர்தினையன்றி அகுதினை பொருள்களுக்கும் கற்றல் பயின்று வருவதையும் மனதில் கொள்ள வேண்டும். இத்தகைய இடங்களில் உரையாசிரியர்களும் பொருளுக்கேற்ப தங்களுடைய கருத்துக்களையும் உரைகளையும் கொடுத்துள்ளனர். காலத்தால் பிந்தியதாக கருதப்படுகின்ற திருமுருகாற்றுப்படை, பரிபாடல் திரட்டு ஆகிய பாடல்களில் மட்டுமே சற்று மாறுபட்ட மயக்கம் தரும் பொருள் அமையுமாறு கற்றல் என்னும் சொல் வழங்கப்பட்டுள்ளது. யாவதும் கற்றோர் அறியா அறிவினர் கற்றோர்க்கு தாம் வரம்பாகிய தலைமையர் என்று திருமுருகாற்றுப்படை 132வது வரியில் இருந்து 134வது வரி வரை கூறப்படுகின்றது. இந்த வரிகளுக்கு உரை எழுதிய நச்சினார்க்கினியர் பலவற்றையும் கற்றோர் சிறிதும் அறியப்படாத இயல்பான அறிவினையுடையர், பலவற்றையும் கற்றோருக்கு தாம் உள்ளையராகிய தலைமையுடையர் என்றது கல்வியை கரைகண்டாரென்றவாறு என்று குறிப்பிடுகின்றார். பாடல் வரிகளில் கற்றல் என்பது புலமை சார்ந்ததாகவோ நூலறிவு தொடர்புடையதாகவோ நேரடியாக சுட்டப்படவில்லை என்பதையும் இங்கு கணக்கில் கொள்ள வேண்டும். கற்றாரும் கல்லாதவரும் கயவரும் பெற்றார் பிழையாத பெண்டிரும் என்று பரிபாடல் திரட்டிலே வருகின்ற வரிகள் கூறுகின்றன. இங்கு புலமையும் நூலறிவும் கொண்டோர் குறிக்கப்படுவதாகவும் தெரியவில்லை. வைகை நோக்கி சென்ற பலவகைப்பட்ட மக்கள் பகுதியினரில் கற்றார், கல்லாதார், கயவர், பெற்றோரை மீறாத பெண்டிர் ஆகியோர் மட்டுமே கூறப்படுவது முழுமையாகவும் தெரியவில்லை. அடுத்து தொகை நூல்களில் வரும் கல்லா என்ற சொல்லும் கல்வியை பெற்றுக் கொள்ளுதலை குறித்து நிற்கவில்லை. எனவே கல்லா இளைஞர் என்று வரும்போது கல்வி கற்காத இளைஞர் என்ற பொருள் பொருந்தாது என்பதை நாம் பார்க்க வேண்டும். மாறாக தெரியாத, அறியாத, புரியாத, விவரமில்லாத என்ற பொருளிலேயே அச்சொல் கூறப்பட்டிருப்பதை அறியலாம். பயிற்சி பெறாத என்ற பொருளிலும் அதனை எடுத்துக் கொள்ளலாம். ஏனெனில் கல்லா கடுவன் அகநானூரிலே வருகின்ற 375வது பாடல், நற்றினிலே வருகின்ற பாடல் கல்லா மந்தி, கல்லா யானை, கேட்டுங்களா? கல்லா மந்தி, கல்லா யானை, கல்லா வன்பரல், விலங்கு மற்றும் பறவைகளுக்கும் கல்லா என்ற அடைமொழி பயின்று வர காணலாம். இதனால் கல்லா என்ற சொல் இன்றைய புரிதலில் கல்வி தொடர்பான எதிர்மறை பொருள் தரவில்லை என்பது உறுதியாகின்றது. இவற்றால் சங்க பாடல்களில் கற்றல், கல்லா ஆகிய சொற்கள் இன்றைய நிலையிலான கல்வி பெறுதல் தொடர்புடைய பொருளை சுட்டவில்லை என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கல்லா என்ற சொல் பயின்று வரும் பகுதிகளும் அவற்றுக்கு உரையாசிரியர்கள் தருகின்ற விளக்கங்களும் அதன் பொருள் குறித்து மேலும் தெளிவை தருகின்றன. அத்துடன் கல்லா என்ற சொல்லுக்கான தெளிவான புரிதலுக்கும் இந்த உரைப்பகுதிகள் அடிப்படையாகவும் அமைகின்றன. உரையாசிரியர்கள் கூறுகின்ற அந்த வரிகளை நாம் பார்க்கலாம். கல்லா இளைஞர் தத்தம் சிறிதொழிலன்றி வேறொன்றையும் கல்லாத இளைஞர், நச்சினார்க்கினியர் உரை. கல்லா இளைஞர் யானைக்கு செய்யும் தொழில்களொழிய வேறொரு தொழிலை கல்லாத இளைஞர் என்றுமாம், நச்சினார்க்கினியர் உரை. கல்லா மாந்தரோடு காம நுகர்ச்சியினையன்றி வேறொன்றையும் கல்லாத இளையோருடனே, நச்சினார்க்கினியர் உரை. கல்லாச்சிறார் ஏனை தொழில் ஒன்றும் கற்றறியாத சிறுவர்கள், பின்னத்தூர் நாராயணசாமி ஐயர் உரை. கல்லா கோவலர், ஐங்குறுநூறு, தம் தொழிலையன்றி பிரிதொன்றும் கற்றறியாத இடையர். கல்லா கோவலர் தம் தொழிலன்றி பிற தொழிலை கல்லாத ஆயர். நாமு வெங்கடசாமி நாட்டார் மற்றும் கரந்தை கவியரசு வெங்கடாச்சல பிள்ளை உரை. கல்லா இளைஞர் போர்த்தொழிலையன்றி வேறு தொழிலும் பயிற்சி பயிலாதவர் என்பதற்கு கல்லா இளைஞர் என்றார் அவை துரைசாமி பிள்ளை அவருடைய உரை விளக்கம். மேலே காட்டியுள்ள உரைகளிலிருந்து வேறு தொழிலை அல்லது ஏதோ ஒரு வகையிலானதொரு பயிற்சியை கற்றுக்கொள்ளாத நிலையினை குறிப்பாக சுட்டிக்காட்டவே
கல்லா என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருப்பதை அறியலாம். வேளாண் வளர்ச்சிக்கு முன்னைய கட்டத்தில் உணவுக்காக வேட்டையாடுதலும் பகைவரிடமிருந்து காத்துக்கொள்ள போரிடுதலும் பொது போக்காகவன்றி வாழ்க்கை முறையாகவே நிலவியிருந்தன. அடுத்து மேய்த்தல் தொழிலிலும் இதில் சேர்ந்து கொண்டது. இவை போன்ற செயல்பாடுகள் யாவுமே கருவிகளை பயன்படுத்தி உற்பத்தி மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் அல்ல. இதனால் இவை அல்லாத பிறர் தொழில் என்பது அன்றைய நிலையில் கருவிகளை பயன்படுத்தி செய்யும் ஏதாவது ஒரு தொழிலாகவே இருந்திருக்க முடியும். அது வேளாண் தொடர்பான தொழிலாகவும் இருந்திருக்கலாம், போர் தொடர்பான கருவிகளை உருவாக்குவதாகவும் இருந்திருக்கலாம். நூல் என்ற சொல், இந்த இடத்தில் நாம் நூல் என்ற சொல் குறிப்பிட்ட வகையில் அல்லது ஒரு துறையில் சிறப்பு அறிவு பெற்றிருப்பது தொடர்பான பொருளிலேயே பெரிதும் அமைந்திருக்கின்றதையும் நாம் பார்க்கின்றோம். நூலியல் கண்ணோக்கு ஒழிக்கும் பண்ணமை நெடுந்தேர், அகநானூறு 234 என்ற விடத்து நூல் நெறிப்படி அமைந்த தேர் குறிக்கப்படுகின்றது. நூலறி வளவ, அகநானூறு, நூலறி நுணங்கிய கால் நவில் புரவி நூலமை பிறப்பின் நூலோர் புகழ்ந்த வாழ்வுளை புரவி பெருமானாற்றுப்படை என்ற விடத்தில் எல்லாம் புரவி நூல் கூறும் இலக்கணங்கள் அமைந்த குதிரை சுட்டப்படுகின்றது. நூல் நெறி மரபில் பண்ணி அந்த சிறுபானாற்றுப்படையிலே வருகின்ற அந்த அது இசை நூல் கூறுகின்ற இலக்கண முறையில் வாசித்தமை காட்டப்படுகின்றது. நூல் நெறி பிழையாது என்றும் நூல் வழி பிழையா நுணங்குதன் தேர்ச்சி என்று மதுரை காஞ்சி என்றெல்லாம் நூலறிவு சிறப்பிக்கப்படுகின்றது. இவையெல்லாம் நூல்கள் குறித்த ஒரு குறிக்கப்படுவது இன்றைய பொருளில் எழுதப்பட்ட ஏடுகளில் உள்ள நூலாக இல்லாமல் தொடர்புள்ள நுணுக்கங்கள் அடங்கிய விவரங்களாகவும் இருக்கலாம். இத்தகைய விவரங்கள் செவிலியாக பிறருக்கு புகட்டப்பட்டிருக்கலாம். புலவர் என்ற சொல்லின் பயன்பாடு. அடுத்து புலவர் என்பது இருவகைப்பட்டவரை குறிக்கின்ற சொல்லாகவே தெரிகின்றது. பரிசுக்காக பாடிச் சென்றோர் ஒரு வகையினர், அறிவு சார்ந்தோர் பெரிதொரு வகையினர். இரு வகையினரும் புலவர் என்றே பல இடங்களில் குறிக்கப்பட்டுள்ளனர். அறிவு சார்ந்தோராக அல்லாமல் பரிசில் மட்டுமே நாடிச் சென்ற புலவரையும் நூல்வள தேர்ந்து அறிவுரை கூறும் ஆற்றல் கொண்ட புலவரையும் ஒரு தட்டில் வைத்து பார்க்க இயலாது. வந்த புலவர்க்கு அலியுடு கை தூவலை புலவர் பூண்கடன் ஆற்றி இயல்படு புலவர் ஏற்றுகை நிறைய களம்பெய கவிந்த என்று பரிசில் பெறும் புலவர் ஏற்போராக மட்டுமே காட்டப்படுகின்றனர். இதனாலேயே பரிசில் நாடி வரும் பகுதியினருடைய இத்தகைய புலவோர் இணைத்து கூறப்படுகின்றனர். வானர் வருக, பாட்டியர் வருக, யானர் புலவரோடு வயிரியர் வருக என்று மதுரை காஞ்சி கூறுவதை பார்க்கின்றோம். பரிசில் பெறும் புலவரிடமிருந்து அறிந்தோர் தனித்து காட்டப்படுதலும் தெரிகின்றது. மேலும் அறிந்தோர் என்போர் அந்தணர்களின் வேளாணவர்கள் என்பதும் காட்டப்படுகின்றது. அதையும் நாம் இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பார்ப்பனர்கள் தான் இங்கு அறிந்தோராக இருந்தார்கள் என்று நாம் இங்கு கேட்டுக்கொள்ள முடியாது. இதே போல அந்த கேள்வி என்கின்ற அந்த சொல்லும் செவியால் கேட்டு அறியும் கேள்வி என்கின்ற நிலையிலே வருகின்ற அந்த குறிப்புகளை நாம் பார்க்கின்றோம். எழுத்துக்களும் எழுது பொருள்களும் அறிமுகமாவதற்கு முன்னர் அன்றைய மனித இனம் பெற்றிருந்த அனைத்து வகையான அறிவு செல்வங்களும் நுட்பங்களும் கலை இலக்கிய பண்பாட்டு வெளிப்பாடுகளும் வாய்மொழியாக வெளிப்படுத்தப்பட்டும் செவி வழியாக கேட்கப்பட்டுமே ஒருவருக்கொருவர் கையளிக்கப்பட்டு வந்திருக்கின்றன. எழுத்துக்களும் எழுது பொருள்களும் அறிமுகமான பின்னரும் கூட அவற்றை பயன்கொள்வதில் இருந்த நடைமுறை தடைகளால் முன்னைய நிலைமையே தொடர்ந்தது. இவ்வாறு கேட்பதனால் பெற்ற அறிவு கேள்வி என வழங்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பொதுப்பொருள் தரும் அறிவு, அறிவு என்கின்ற அந்த சொல்லும் கூட நூல் அல்லது கேள்வியால் பெறும் புலமையுடன் அனைத்து வகை அறிதல்களுமே பண்டைய பாடல்களில் அறிவு என்றே குறிக்கப்பட்டிருக்கின்றன என்பதையும் பார்க்கிறோம். கேள்வியும் அறிவும் அறத்தொடு நுண்ணியவை என்று பரிபாடல் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இப்படி இந்த அறிதல் என்கின்ற சொல், கேள்வி என்ற சொல் ஆகியவை எல்லாம் அந்த கல்வி கற்கின்ற அந்த நிலைமையினை எடுத்து சொல்லவில்லை என்பதையும் நாம் பார்க்கின்றோம். இந்த நிலைகளில் நாம் எப்படி இவற்றை பார்க்க வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு வேண்டி இருக்கின்றது. இங்கும் ஒரு நுட்பமான வேறுபாட்டை நாம் பார்க்க தவறிவிடக் கூடாது. முன்னரே குறிப்பிட்டவாறு உற்றுடைய உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் வெற்றிலை முடியாது, கற்றுக்கொண்டது தொழில் தொடர்பான பயிற்சியே ஆகும். அதனால்தான்
இத்தகைய அறிவுடையோன் பெற்ற முறைமை கற்றல் செயல்பாடாக கூறப்பட்டுள்ளது. மாறாக தொழில் அல்லது பயிற்சியோடு தொடர்பு இல்லாத பிற வகையான அறிதல் முறைமைகளை கற்றல் என்ற சொல்லை பயன்படுத்தி எங்கும் வழங்கவில்லை என்பதை நாம் காண்கிறோம். இதனாலேயே அறிவுடையோன் என்று வருதலை நூல் அல்லது கேள்வியால் பெரும் புலமை கொண்டோரை மட்டும் சுட்டுவதாக எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இந்த பின்னணியில்தான் படை வேண்டுவழி வாழ் உதவியும் வினை வேண்டுவழி அறிவு உதவியும் என்று இந்த புறநானூறு 179 கூறுகிறதே, அதன்படி அவற்றை நாம் மறு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும். படை வேண்டுவழி வாழ் உதவியும் என்று கூறுவதன் பொருள் வெளிப்படையாகவே தெரிகின்றது. வினை வேண்டுவழி அறிவு உதவியும் என்ற வரிக்கு அரசியற்கேற்ற கருமச் சூழ்ச்சி வேண்டியவிடத்து அமைச்சியலோடு நின்று அறிவு உதவியும் என்று பழைய உரை கூறுகிறது. அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் வினையாராய்ச்சி வேண்டுவழி அறிவு உதவியும் என்று தமது பாடல் அறிமுக வரையில் குறிப்பிடுகின்றார். இருவருமே அறிவு என்ற சொல்லுக்கு நேரான பொருள் கொண்டிருக்கின்றனர் என்று மேலும் விளக்கம் தரவில்லை. அவர்களது உரை தரும் விவரங்களுக்கு அப்பாலும் இந்த பாடல் வரிகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது. செயல்படுவது அல்லது தொழில்படுவது என்ற பொருளிலேயே வினை என்ற சொல் பெரிதும் சங்க இலக்கியங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் போர் செய்தல், பணியாற்றுதல், தொழில்நுட்ப செயல்பாடு ஆகியனவே வினையாக இங்கு கூறப்பட்டுள்ளன. முன் வரியில் படை வேண்டு தொடர்பான உதவி குறிக்கப்பட்டுள்ளமையால் அடுத்த வரியிலும் போர் பற்றிய வினையே மீண்டும் சொல்லப்பட்டிருக்க வாய்ப்புகள் இல்லை. எனவே இங்கு வினை என்பது படை அல்லாத ஏதாவது ஒரு வினையாகவே இருக்க முடியும். அன்றைய நாள்களில் படையெடுப்பு என்பதே பெரும்பாலும் விளைச்சலுக்கு ஏற்ற நிலங்களை கைப்பற்றுவதை நோக்கமாக கொண்டிருந்ததுதான் என்பதை நாம் பார்க்கிறோம். போர் முடிந்த பின்னர் செய்ய வேண்டிய வினையாவது கையகப்படுத்திய நிலங்களில் உற்பத்தியை மேற்கொள்வதாகும். இந்த உற்பத்தி பணிகளுக்கான தொழில்நுட்ப ஒத்துழைப்பினை வழங்குதலே அறிவு உதவியாக கூறப்பட்டிருக்க வேண்டும். படையையும் வினையையும் அடுத்தடுத்து குறித்திருப்பது இதனாலேயே எனலாம். படை அல்லது வேறு வகைப்பட்ட வினையாகிய ஒரு தொழில்பாட்டினை அறிவு உதவியும் என்று இங்கு கூறியிருப்பது நோக்கத்தக்கதாகும். இதற்கு இயல்பாக உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றநிலை முடியாது ஒரு தொழிலை கற்றுக்கொண்டவனும் அறிவுடையோன் என்று விளக்கப்பட்டிருப்பது என்று கூறப்பட்டிருப்பது இயல்பானதேயாகும். கற்றல் என்ற சொல் குறிக்கும் பொருள் என்ன என்பதை மீண்டும் பார்க்கலாம். நூல் புரிதல், புலமை அடைதல், கேள்வியால் தெரிதல், அறிவு பெறுதல் என்பன போன்ற யாவுமே கற்றல் என்ற சொல்லினூடாக பண்டை தமிழ் பாடல்களில் எங்குமே வழங்கப்பட்டிருப்பதாக தெரியவில்லை என்பது விரிவாக இதுவரை ஆய்வு செய்யப்பட்டிருக்கின்றது. மாறாக ஏதாவது ஒரு செயல்பாட்டினை பயின்று கொள்வது மட்டுமே கற்றல் என கருதப்பட்டிருப்பதும் தெரிகின்றது. இந்த பின்னணியில் கற்றல் என்ற சொல் குறிக்கும் பொருளை நாம் பார்க்க வேண்டும். நூல், புலமை, கேள்வி என்பன போன்ற யாவும் புரிதல் அல்லது தெளிதல் என்ற நிலையில் அமைந்திருக்கின்றனவாகும். ஆனால் கற்றல் என்பது பயிலுதல் என்ற நிலையில் அமைகின்றது. இரண்டும் வேறானவை. கற்றல் என்பது கேள்வியிலிருந்து மாறுபட்டது. இது கேட்டு அறியும் அறிவு அன்று, பயிற்சியினால் கற்று அறியும் அறிவு. ஒருவரோ பலரோ கூற கேட்டு கேள்வியால் மட்டும் பெற முடியாத அறிவினை கற்றல் குறிக்கிறது. மேலும் நூல்கள் வழியாக படித்து அல்லது தேர்ந்து அறியும் புலமையாகவும் இது இருக்கவில்லை. கேள்வியாலும் படித்ததாலும் பெற முடியாதது. பயிற்சியினாலோ அல்லது பள்ளிக்கூடத்திலோ அல்லது இருவகையினாலுமோ அது பெறக்கூடிய அறிவு கற்றல் என்ற சொல்லால் பிரித்து காட்டப்பட்டுள்ளது. கற்றல் என்ற சொல் தொழிலை கற்றுக்கொள்வதையும் செயல்பாட்டினை கற்றுக்கொள்வதையும் பயிற்சி பெறுவதையும் குறிப்பதாகவே பயன்படுத்தப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். தொழில்நுட்ப வளர்ச்சி மேம்பட்ட நிலையில் அத்தகைய புதிய நுணுக்கங்களை ஏதோ ஒரு பயிற்சியின் வாயிலாக மட்டுமே பெறக்கூடிய நிலை ஏற்பட்டது. இதனால் கேள்வி வழியாக மட்டும் இவற்றை பெறும் நிலை நீடித்திருக்கவில்லை. ஆயினும் நுட்பங்கள் மிகுந்த இத்தகைய கற்றலை யாரும் தாங்களாகவே தனித்து பயிற்சி செய்து தெரிந்து கொள்ளவும் இயலாது. ஏனெனில் கருவிகளின் துணை கொண்டு இத்தகைய நுணுக்கங்களை அறிந்தோரின் முழுமையான ஒத்துழைப்புடன் அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் கொடுக்கத்தக்க பயிற்றுனர் இருக்க வேண்டும். ஆகவேதான் உற்றுழி உதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பெற்றினை முடியாது கற்றல் என்கின்ற நிலை ஏற்பட்டது என பார்க்கின்றோம். உணவு உற்பத்தியில் ஈடுபட்டிருந்த குழுவினை சார்ந்தோர் இத்தகைய கற்றல் எனும் பயிற்சியை தங்களுக்குள் பெற வேண்டிய நிலை ஏற்பட்டிருந்தால் அதற்காக அவர்கள் உதவியும் பொருளும் கொடுத்திருக்க மாட்டார்கள். ஒரு குழுவில் உள்ளவர்கள் தங்களுடைய குழுவில் தெரிந்திருந்த ஒரு பயிற்சியை, அறிவை, ஆற்றலை அல்லது ஒரு மேம்பாட்டினை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த குழுவில் இருப்பவர்களுக்கே ஒற்றுழை உதவியும் ஒருவர்கள் கொடுத்தும் அதை கற்றுக்கொள்ள வேண்டிய நிலை இல்லை. ஆகவே
அவர்கள் இந்த வேலை பிரிவினை அறிமுகமாகி இருந்தாலும் குழு உறவுகள் முழுமையாக முறிந்திருக்கவில்லை. அதனால் குழுவுக்குள்ளேயே இருக்கும் ஒருவர் குழுவுக்குள் இருக்கும் வேறொருவரிடம் பெறும் பயிற்சிகளுக்கு தடையோ கட்டுப்பாடோ ஊதியமோ உதவி என்கின்ற அந்த நிலையோ இருந்திருக்க வாய்ப்பில்லை. வேளாண் விரிவாக்கம் நிகழ்ந்து கொண்டிருந்த போது அதில் ஈடுபட்ட குழுவினராலேயே அனைத்து பணிகளையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய நிலை இல்லாமல் இருந்திருக்க வேண்டும். நிலத்துக்கான போர்களில் வெற்றி கண்ட போது தோல்வியுற்ற குழுவினரை தங்களுடன் இணைத்துக் கொள்வது அல்லது உழைப்புக்கு பயன்படுத்திக் கொள்வது என்பன உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளும் நடந்திருக்கலாம். ஏனெனில் பல பழமை குழுக்களில் இவ்வாறு நடந்திருக்கின்றன. இவ்வளவுக்கும் அப்பாற்பட்டு உற்பத்திக்கு மாறிய மென்புல பகுதிகளில் நிலவிய உழைப்புக்கான பற்றாக்குறையை நிறைவு செய்யவே வேறு புலத்தினர் வரவேற்கப்பட்டனர். இதைத்தான் பொருள்வயிர் பிரிவு என்கின்ற அந்த பிரிவு நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இதை போன்றே பணிகளுக்கான வாய்ப்புகள் வேண்டியவாறு இருந்ததாலேயே வேறு புலத்தினர் வேளாண் உற்பத்தி பகுதிகளை நாடி வந்தனர். அதனால்தான் புறநானூற்று பாடல் வேற்றுமை தெரிந்த நாற்பால் கீழ்ப்பால் மேற்பால் என்று வேறு புலத்தினரை முன்னிலைப்படுத்தியே உற்றிலி உதவியும் உருபொருள் கொடுத்தும் கற்க வேண்டிய இன்றியமையாமையை பரிந்துரைத்திருக்கின்றது. ஆட்சியாளர்களை பொறுத்தவரை நிலங்களை பண்படுத்தி மேற்கொள்கின்ற வேளாண் விரிவாக்கமும் வளப்படுத்திய நிலங்களை கைக்கொள்ள முனையும் போர் முனைப்புகளும் ஒரே நோக்கத்தை கொண்டவை. இரண்டுக்கும் உற்பத்தி பகுதிகளை விரிவுபடுத்துவதே அடிப்படை எண்ணமாக அமைந்திருந்தது. எனவே இவை இரண்டும் தொடர்பான இயல்பான முயற்சிகளாகவே அன்று நடந்தேறிக் கொண்டிருந்தன. வேளாண் உற்பத்தி கருவியை போன்றே வளமிக்க நிலங்களுக்கான பூசல்களில் ஈடுபட போர் கருவிகளும் வேண்டப்பட்டன. போர் கருவிகளை செய்து தரும் நுட்ப வல்லுநர்களான கைவினைகளும் வேளாண் கருவிகளை ஆக்கி தருவோரும் வேறு வேறானோர் அல்லர். இவற்றுக்கான அடிப்படை தொழில்நுட்பங்கள் மாறுபட்டவை அல்ல. ஆனால் தொழில்நுட்ப அறிவு இவற்றோடு நின்றுவிடவில்லை. நிலங்களில் பயிரிடுதல் தொடர்பான பட்டறிவுடன் கூடிய உற்பத்தி நுட்பங்களும் வேளாண் கட்டமைப்புக்கான ஏரி குளங்கள் போன்றவற்றை அமைத்திருக்க வேண்டிய நீரியல் நுட்பங்களும் விளை நிலங்களை தற்காத்துக் கொள்ளுகின்ற காவல் நுட்பங்களும் பூசலை முன்னெடுத்து நடத்துகின்ற கள நுட்பங்களும் இன்னும் இவை போன்ற பிறவும் வேறு வேறாக வளர்ந்து கொண்டிருந்தன. வேறு புலத்திலிருந்து வந்தோரும் வருவோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயில வேண்டிய இத்தகைய நுட்ப ஆற்றல்களையே கற்றல் குறித்து நிற்கிறது என்பதில் ஐயமில்லை. இவற்றையெல்லாம் வேறு புலத்தோர் புரிந்து கொண்டால்தான் உற்பத்தி எண்ணங்கள் ஈடேறும், நில உற்பத்தியின் விரிவாக்கம் முழுமை பெறும். பிரிவினையின் தாக்கம். மாணாக்கன், ஆசிரியன் என்கின்ற ஆசான் ஆகிய சொற்கள் தொகை நூல்களில் இடம்பெற்றிருந்தாலும் அவை கற்றல் எனும் செயல்பாட்டுடன் இணைத்து கூறப்படவில்லை. அத்துடன் கற்போர் கற்றுத்தருவோர் என்ற இன்றைய பொருள் குறித்தனவாகவும் அமையவில்லை. பயிற்றுனர் அல்லது கற்றுத்தருவோர் ஒருவரை ஆசிரியராக கொண்டு ஒரு குறிப்பிட்ட துறை சார்ந்த அறிவை பயின்று கொள்ளும் நடைமுறை குழு வாழ்க்கை அமைப்பில் இருக்கவில்லை. மாறாக குழு வாழ்க்கை முறையே குழுவினர் அறிந்திருந்த யாவற்றையும் அதன் உறுப்பினர் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ளுகின்ற வகையில் தான் அமைந்திருந்தது. தனுயுடைமை தோன்றும் வரை கூட்டு வாழ்க்கை முறையும் கூட்டு உழைப்பும் தொடர்ந்து கொண்டிருந்தன. இத்தகைய வாழ்வு முறையில் வேளாண் தொழில்நுட்பம், வேளாண் கருவிகளின் உருவாக்கம், பகையோரிடமிருந்து காத்துக்கொள்ளக்கூடிய போர் பயிற்சி, போர்க்கருவிகளின் உருவாக்கம், கலைகள் என்னும் எழுத்துமாகிய அறிதல் போன்றவை குழு அறிவு என்ற வகையில் அனைத்து உறுப்பினருக்கும் பொதுவாகவே இருந்தன. பொதுவாக தெரிதல்களாகவே இருந்திருக்கின்றன. இரும்பு கண்டுபிடிக்கப்பட்டு அதனை பயன்படுத்தும் அறிவும் நுட்பமும் தெரிய தொடங்கிய பின்னர் வேளாண் கருவிகளிலும் போர்க்கருவிகளிலும் மேம்பாடு ஏற்பட்டது. இதனால் வேளாண் வளர்ச்சியும் விரிவாக்கமும் விரிவடைந்தன. இவற்றையொட்டி உற்பத்தி நிலங்களை கைப்பற்றுவதற்கான பூசல்களும் பெருகின. மேலும் போர் கருவிகளின் பயன்பாடும் மிகுந்தன. இத்தகைய நிலைமைகள் தொழில்நுட்ப முன்னேற்றத்துக்கும் மேம்பாட்டிற்கும் வழியமைத்துக் கொடுத்தன. குழு வேண்டல்களுக்கான உழைப்பை குழு உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ளேயே பிரித்து கொண்டு செய்யும் முறையை தொழில்நுட்ப வளர்ச்சி அறிமுகப்படுத்தியது. இருப்பினும் குழு வாழ்க்கையும் கூட்டு உழைப்பும் அவரவர் வேண்டல்களுக்கேற்ப பங்கீடும் பிற குழு வாழ்க்கை முறைமைகளும் பெரும்பாலும் தொடர்ந்து கொண்டிருந்தன. இத்தகைய குழு வாழ்க்கையினூடாகவேதான் உழைப்பு பிரிவினையும் ஓரளவு செயல்பட்டது. ஆனால் தொடர்ந்து கொண்டிருந்த தொழில்நுட்ப வளர்ச்சியும் அதனால் ஏற்பட்ட உழைப்பு பிரிவினையின் இன்றியமையாமையும் அன்றைய மக்கள் திரள் ஈட்டியிருந்த அறிதல்கள் யாவற்றையும் குழு உறுப்பினர்கள் அனைவரும் முழுமையாக பெற முடியாத சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிட்டன. அதாவது புதிய தொழில்நுட்ப வளர்ச்சி தொடர்பான அறிவினை, அதனை பயன்படுத்தும் ஆற்றலினை கூட்டுக்குழுவினர் ஒவ்வொருவரும் பெற முடியவில்லை. ஏனென்றால் நுட்ப அறிவு என்பது ஒரு தனித்திறமை வாய்ந்த சிறப்பு வாய்ந்த ஒரு பகுதியாக மாறிவிட்டது.
மாறாக சிறு பகுதியினர் அல்லது ஒரு சிலர் மட்டுமே நுட்ப அறிவை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பினையும் அதனை பயன்படுத்துகின்ற ஆற்றலனையும் பெற்றனர். வேலைப்பிரிவினுடைய அறிகுறி இது. அத்துடன் புதிய வளர்ச்சியில் உற்பத்தி பணிகள் பலவாகவும் ஒன்றுக்கொன்று வேறுபட்டும் இருந்தமையால் அவை அனைவரும் இணைந்து செய்யத்தக்கவாறு இல்லாமல் பணிகளை பகுத்து கொண்டு நிறைவேற்றும் தன்மைத்தாக இருந்தன. இத்தகைய நிலைமைகள் உழைப்பு பிரிவினையை முழுமையாக நடைமுறைப்படுத்திவிட்டன. உழைப்பை பிரித்து கொண்டு செய்வது என்கின்ற நடைமுறை நிலைப்பட்டவுடன் ஒரு சிலருக்கு வேறு சிலர் பணி செய்து கொடுப்பது என்பதாக இது மாறியது. இதனால் குழுவினருக்குள்ளேயே ஒரு சிலருக்கு தெரிந்த நுட்பங்கள் பிறருக்கு தெரியாத நிலையும், ஒரு சிலரால் செய்ய முடிந்த பணிகளை மற்றையோர் செய்ய முடியாத நிலையும் காலப்போக்கில் ஏற்பட்டன. பணிப்பிரிவினை வேலைப்பிரிவினை முழுமை பெற்றது. இத்தகைய மாறுதல்கள் அல்லது முன்னேற்றங்கள் ஒரு கூட்டு குழுவுக்குள் ஏற்பட்டிருந்த வளர்ச்சி நிலையாகும். உணவு உற்பத்தி முயற்சிகளில் நீர் வளமிக்க இடங்களுக்கு பெயர வேண்டிய நெருக்குதல்கள் மக்கள் திரளுக்கு ஏற்பட்டது. மழை வளம் மிக்க பகுதிகளுக்கு செல்லுதல், ஆற்றங்கரை பகுதிகளை நாடுதல், ஏரி குளங்கள் அமைக்கத்தக்க இடங்களை தேர்ந்தெடுத்து தேடுதல் என பெயர்தல் பலவாறு இருந்திருக்க வேண்டும். இதனால் வெவ்வேறு நிலப்பகுதிகளை சார்ந்த வேறுபட்ட மக்கள் குழுக்களோடு தொடர்புகளும் உறவுகளும் ஏற்பட்டன. பொதுவாக வாழிடங்களுக்கும் இயற்கை அமைப்புக்கும் ஏற்ப வாழ்க்கை முறைமைகளை கொண்டிருந்ததாகவே மக்கள் குழுக்கள் இருந்தன. புதிய குழுவினரோடு கொண்ட தொடர்புகளால் அவர்களிடமிருந்து புதிய உற்பத்தி தொழில்நுட்ப ஆற்றலை ஒரு கட்டத்தில் அவர்கள் அறிய வேண்டிய வாய்ப்பு ஏற்பட்டது. இதனால்தான் தங்களுடைய குழுக்களுக்குள்ளேயே அறிய முடியாத அந்த அறிவை, அந்த நுட்பத்தை பிற குழுக்களிடம் சென்று, அதை அறிந்திருந்த குழுக்களிடம் சென்று முற்றில் உதவியும் ஒருவர்கள் கொடுத்தும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அறிவுறுத்தல் வருகிறது என்பதை காணலாம். இந்த நிலையில் இந்த தொழில்நுட்ப அந்த புரட்சியினுடைய விரிவாக்கம் எப்படி இருந்தது என்பதனுடைய ஒரு பகுதியை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். அடுத்து இந்த தொழில்நுட்பத்தை கற்க வேண்டிய இன்றியமையாமை ஏன் ஏற்பட்டது, கல்வி எனும் கருத்தாக்கம் எப்படி உருவானது, பார்ப்பனரது ஓதுவித்தல் கல்வியாக கருதப்பட வேண்டுமா என்பன போன்ற அடுத்தடுத்த விவரங்களை, அந்த எப்படி அடுத்த கட்ட நகர்வுக்கு அவர்கள் சென்றார்கள் என்பன குறித்த அந்த விவரங்களை அடுத்த அமர்வில் நாம் கொள்ளலாம் என்று சொல்லி என்னுடைய உரையினை நான் நிறைவு செய்ய விரும்புகின்றேன். ஏதாவது விளக்கங்கள் வேண்டியிருந்தால் வேகமாக படித்து விட்டேன் என்று எண்ணுகின்றேன். இருந்தாலும் கூட ஏதாவது ஐயங்கள் அல்லது தெரிவுகள் வேண்டி இருப்பின் அதை நான் வழங்குவதற்கு ஏற்புடையவனாக இருக்கின்றேன் என்று தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அமர்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தோழர். ஒரு அருமையான சிறப்பான உரை. அதாவது மக்கள் அந்த பண்டைய காலத்திலே அவர்களுடைய அன்றாட பயன்படுத்தக்கூடிய அந்த பானை ஓடுகள்ல எழுத்துக்கள் 80 விழுக்காடு தமிழ்நாட்டில் தான் இருக்கு என்றும், மேலும் அவங்க இன்னும் எழுத்தும் அறியாத காலத்திலிருந்தே பல அரிய கலைகளையும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். குழுக்களாக இனக்குழுக்களாக வேறுபாடின்றி பல அரிய கலைகளை கற்றிருக்கிறார்கள் என்றும், மற்றும் அவர்களுடைய குழு வாழ்க்கை பற்றி மிக அழகாக விளக்கம் கொடுத்தீங்க. கற்றல் கல்லா என்பதற்கான விளக்கம், புலவர் அறிவு நூல் என்பதற்கான விளக்கமும், வேளாண் துறையின் விரிவாக்கம் மற்றும் வளர்ச்சியை பற்றி ரொம்ப அழகான ஒரு விளக்கத்தை அளித்தீர்கள். மிகவும் நன்றி தோழர். ஒரு அரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பண்டைய தமிழை பற்றி தெரிந்து கொள்கின்ற. நன்றி தோழர். தோழருடைய உரையை பற்றி கருத்து தெரிவிக்க யாராவது விரும்புங்கன்னா கருத்து தெரிவிக்கலாம். ஒரு அரிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது பண்டைய தமிழை பற்றி தெரிந்து கொள்கின்ற. நன்றி தோழர். தோழருடைய உரையை பற்றி கருத்து தெரிவிக்க யாராவது விரும்புங்கன்னா கருத்து தெரிவிக்கலாம். முதல்ல திராவிட தோழரை கூப்பிடுங்க. நம்ம திராவிடமணி தோழரை கூப்பிடுங்க. அவங்க விவாதத்துக்கு திராவிடமணி தோழர் உங்க கருத்துக்களை தெரியுங்க. ரொம்ப சிறப்பான உரைங்க தோழர். ரொம்ப அருமையா இருந்தது உரை எப்போதும் போலவே. எனக்கு என்ன அப்படின்னா, ஆரியர்கள் வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு மொழி இருந்தது, எழுத்து இருந்தது, எல்லாமே இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். அப்படி பார்க்கும் பொழுது அந்த ஏட்டுக்கல்வி குறித்து உங்களுடைய பார்வை என்னங்கிறது தான் என்னுடைய கேள்வி தோழர். நன்றி. பேராசிரியர் திராவிடமணி அவங்க ஏட்டுக்கல்வி பத்தி ஆமாங்க தோழர், அதான் ஏட்டுக்கல்வியா போய் இருந்துதாங்கிறது எனக்கு ஐயமா இருக்குங்க. ஏன்னா அந்த எழுத்து அப்படிங்கிறது தோன்றி இருந்தாலும் கூட எழுதப்பட்ட நூல்களாக இருந்து, அதாவது அன்றைய குழு வாழ்க்கை முறையில் அவர்கள் ஒரு கல்வி கூடம் எடுத்துக்கொண்டு அவர் அந்த கல்விக்கூடத்திலே கற்றார்களா அல்லது அந்த கல்வி ஆசிரியர்கள் இருந்து அவர்களுக்கு கற்றுவித்தார்களா என்பது வரவில்லை.
ஏனென்றால் இங்கு பொதுப்படையாக சொல்லப்படுவதே உற்றுளி உதவியும் உருவொருள் கொடுத்தும் பிற்றைய முடியாது கற்றல் என்று பொதுப்படையாக சொல்லுகின்றார்களே தவிர ஒரு ஆசிரியர் இருந்ததாகவோ அல்லது ஒரு ஆசிரியரிடம் சென்று ஒரு மாணவர் கற்றதாகவோ அங்கு வரவில்லை. ஆகவே ஏட்டுக்கல்வி என்பது அடுத்த கட்ட நகர்வாக இருக்கும். அந்த அந்த எழுத்து என்பதோடு எண் என்கின்ற அந்த நிலை வருகின்ற பொழுது எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும் என்கின்ற அந்த எண் என்கின்ற வருகின்ற பொழுது நுட்ப அறிவு வந்து விடுகிறது. அந்த நுட்பத்தினுடைய சிறப்பு தான் அந்த எண் குறிக்கிறது. அதாவது கணக்கு எப்படி நாம் அந்த நுட்பத்தை பயன்படுத்துகின்ற முறையிலே இருக்கின்ற அந்த எண் என்பதுதான் கணக்கீடுக்கு அடிப்படையாக அமைகிறது. அந்த கணக்கீடு தான் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு அடிப்படையாக அமைகின்றது. ஆகவே அதெல்லாம் அடுத்த கட்ட வளர்ச்சியாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் சங்ககால இன குழு வாழ்க்கை முறையில் நமக்கு தெரிந்த 8 தொகை 10 பாடல்களிலே வருகின்ற 10 பாட்டு ஆகியவற்றிலே வருகின்ற அந்த பாடல் வரிகளை கொண்டு பார்க்கின்ற பொழுது ஒரு எழுத்து மூலமாக ஏட்டுக்கல்வி இருந்ததாக எந்த இடத்திலும் நமக்கு சான்றுகள் அமையவில்லை. நன்றி நன்றி. இவங்க வந்து பேச வந்தாங்களா பீமராஜ ஆனந்தி தோழர்? ஆனந்தி தோழர் பேச விரும்புறீங்களா? ஒரே ஒரு சொல்லிக்கிறேன், கருத்து மாத்திரம் சொல்றேன். ஏன்னா எனக்கு கேள்வி கேட்க தெரியல. பிளஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்தது அந்த கட்டுரையை வாசிக்கிறது கேட்கறது இதுதான் முதல் முறை. ஏன்னா இவ்வளவு பெரிய கட்டுரையை இவ்வளவு நிதானமா, அது நிதானமா இல்ல கொஞ்சம் வேகமா எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு அதை பிடித்த வழிமுறை சொல்லிடுறேன். ஒவ்வொருவரும் எல்லாரும் ஒவ்வொருவருக்காகவும் அந்த சொன்ன அந்த வரிகள், அந்த கூட்டு முயற்சி, அதே சமயத்துல அந்த கூட்டு உழைப்பு, அதெல்லாம் இப்ப எங்க போச்சுங்கிற மாதிரி போக ஆரம்பிக்குது. வேற ஒண்ணும் இல்ல. பட் வந்து ரொம்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது, இப்படியும் வாசிப்பாங்களான்னு சொல்லி. கங்காத்தோட நன்றி. உட்கார வச்சுட்டீங்க. ஆமா, அதான் எனக்கு தெரியும். நீ வாங்க, தொடர்ச்சியாட்டு வாருங்க, நிறைய விஷயங்கள் இது போல நடக்கும். வாங்க. நன்றி. இதான் முதல் முறையா வந்திருக்கீங்க, தொடர்ச்சியா வந்து பங்கு பெறலாம், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். குமரேசன் தோழர் வந்து பேச வந்தாங்க. அவங்களுக்கு குமரேசன் தோழர் கருத்துக்களை சொல்லுங்க. முயற்சி தோழர், எனக்கு நிறைய வழக்கம் போல நிறைய சரக்கு கிடைச்சிருக்கு. தோழருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப அதனால புதிய கண்ணோட்டங்களும் கிடைச்சிது. அந்த அந்த இதெல்லாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிற அந்த தொடர்ச்சியை எவ்வாறு புரிந்து கொள்வதுங்கிற ஒரு இந்த நிகர்நிலை வகுப்பாகவே அவர் நடத்தி கொடுத்திருக்கிறார் என்றுதான் சொல்லணும். இந்த வேளாண் புரட்சி, அதாவது வேளாண் நுட்பம் சார்ந்த புரட்சி குறித்து இந்த உரையினுடைய தொடர் பகுதிகளில் வரும் என்று நான் கருதுகிறேன். இன்றைக்கு இந்த ஏன்னா அதுவும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்றுங்கும் போது இந்த கற்றலுக்கான அடித்தளத்தை இன்றைக்கு நம்ம கொடுத்திருப்பதாக கருதுகிறேன். இதுல 2 கேள்விகள் எனக்கு இருக்கின்றன. ஒன்று, இந்த கற்றல் என்பது நீங்கள் உங்களுடைய அந்த புரிதலின்படி அந்த ஒப்பிட்டு சொன்னீர்கள். ஆக அடிப்படையில் அது இந்த போர் தொழில் சார்ந்த, போர் நுட்பங்கள் சார்ந்த அந்த கலைகளை, அதிலே உருவான புதிய புதிய நுட்பங்களை கற்றுக்கொண்டே இருப்பது, தெரிந்து கொள்வது, தேடி தெரிந்து கொள்வது அப்படிங்கிற அதே மாதிரி அதை கற்பிப்பதும் கூட, இதெல்லாம் சேர்ந்துதான் கற்றல்ங்கிற பொருள்ல இருக்கிறதாக சொன்னீங்க. அதை கூடுதலாக எதுவும் சொன்னீங்களாங்கிறது பதிவாளர் கூட வச்சுக்கோமே. இதை சுற்றி பார்க்கிற போது கற்றல் என்பது வாழ்க்கை நெறிகள் சார்ந்ததாக இருந்திருக்க முடியாதா? வாழ்க்கை நெறிகள் அப்படிங்கும் போது எண்ணும் எழுத்தும் கூட பிறகு வந்ததுன்னு கூட வச்சுக்கோமே. வாழ்க்கை நெறிகள், வழிகாட்டல்கள், இந்த அன்றைக்கான அன்றைக்கு அவர்கள் வகுத்து கொண்ட சமூக ஒழுக்கங்கள், இது போன்றவற்றை கற்றுக்கொள்வதும் கூட அன்றைய ஒரு தேவையாக இருந்திருக்கும். அதையும் சேர்த்துதான் இந்த பாடல் கற்றல் நன்றி. எப்படியாவது போய் காசு கொடுப்பியோ அல்லது அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்வியோ, உன்கிட்ட இருக்கிற மிகச்சிறந்த பொருளை கொடுப்பியோ, எப்படியோ மத்தவங்க கேலி பண்றதை பத்தி எல்லாம் கேலி கண்டுக்காம போய் படி அப்படின்னு சொன்னதுங்கிறது இதைத்தான். இந்த மாதிரி இவற்றையும் சேர்த்துதானே சொல்லியிருப்பார்கள் அப்படிங்கிற என்னுடைய ஐயப்பாடு. அதுக்கு நீங்க விளக்கம் கொடுக்க கேட்டுக்கிறேன். அடுத்து, இவ்வாறு தலைமுறையாக கடத்தப்படும் அறிவு என்பது, அதை தேடி கற்றல், அதெல்லாம் அந்த விளக்கங்களை கொடுத்தீங்க. அந்த அறிவு என்பது அடிப்படையில் வளர்ந்து வந்த எல்லா சமூகங்களுக்கும் இருந்திருக்கும் அல்லவா? அது தமிழ் சமூகத்துக்கு மட்டுமே உரியது, தமிழ் சமூகம் மட்டுமே அந்த பெருமையை கொண்டாடக்கூடியது என்று நாம் ஒதுக்கிவிட பிரித்து எடுத்து பார்க்க முடியுமா?
ஒருவேளை அவற்றையெல்லாம், அந்த அனுபவங்களை எல்லாம், அந்த வழிகாட்டல்கள் எல்லாம் மற்ற சமூகங்களை விட தமிழ் சமூகத்தில் இலக்கியமாக இப்படி சங்க பாடல்கள் தான் எடுத்துக்காட்டுகளாக சொன்னீர்கள். அவ்வாறு இலக்கியமாக ஒரு நயத்தோடு பதிவு செய்ததிலே அந்த வேறுபாடு இருக்கிறதா? இது அவ்வளவுதான் என்னுடைய கேள்வி. முதல் வினா இது அடிப்படையில் அந்த இனக்குழு வாழ்க்கையில அவருடைய வாழ்க்கை முறையை அந்த இனக்குழுவினுடைய வாழ்க்கை முறைதான் நிர்ணயிக்குது. அதை போய் இன்னொரு குழுவிடம் இருந்து ஒரு வாழ்க்கை முறையை அவங்க தேட முடியாது. அடுத்தடுத்து இந்த பாடல் வருகிற இந்த இன்னும் சொல்ல போனால் இந்த பாடல் தொடர்பாக அந்த இந்த புறநானூற்று பாடல் தொடர்பாக ஒரு 4-5 அமர்வுகள் தேவை இருக்கின்றன. ஏனென்றால் தாயுமனம் தெரியும் என்று சொல்லப்படுகிறது. அதை அடுத்து வருகின்ற அறிவுடையோனாறு அரசும் செல்லும், மூத்தோன் வருகை எனாது, வேற்றுமை தெரிந்த நாற்பால், இந்த ஒவ்வொன்று பொருளையும் நாம் வைத்துக் கொண்டு பார்க்கின்ற பொழுதுதான் இது பண்பாடு தொடர்புடையது மட்டுமல்ல. ஏனால் பண்பாடு என்பது அல்லது வாழ்முறை என்பது அந்த இனக்குழுவுக்குள்ளாக உள்ளேயே இருக்கின்ற வாழ்முறை. அந்த இனக்குழு வாழ்முறையை, கூட்டு வாழ்முறையை திடீரென்று நாம் உடைத்து விட முடியாது. அதை இன்னொருவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அவரிடம் இருக்கின்ற வாழ்க்கை முறையை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதில்லை. இப்பொழுது நாம் இங்கு ஒரு சில பண்பாடுகளை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் நாம் இந்த பண்பாடை எப்படி மேற்கொள்வது என்பது ஐரோப்பாவிற்கு சென்று கற்றுக்கொண்டு வரவில்லை. இங்கு இருக்கின்ற இந்த வாழ்க்கை முறையினுடைய தேவைகளுக்கு ஏற்ப, நம்முடைய நடைமுறைகளுக்கு ஏற்ப, இந்த மாற்றங்களுக்கு ஏற்ப எப்படி நாம் அவற்றை உள்வாங்கிக் கொள்கிறோம், அல்லது எதை ஏற்றுக்கொள்கிறோம், அல்லது எதை நாம் புறக்கணிக்கிறோம் என்பதெல்லாம் முடிவு செய்யப்படுகின்றன. அதை நாம் போய் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலை இல்லை. ஆனால் இங்கு என்ன ஒரு புதிதாக இதனுடைய அடிப்படையான கருத்தே, ஒரு நில விரிவாக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது. காடு கொன்று நாடாக்கி குளம் தொட்டு வளம் பெருக்கி, அப்பொழுது உழைப்பு ஆற்றல் மேலும் மேலும் வேண்டி இருக்கின்றது. அந்த உழைப்பு ஆற்றல் அந்த நிலப்பகுதிகளில், எடுத்துக்காட்டாக மருதநிலம் என்றால் அந்த மருதநில மக்களால் மட்டுமே அந்த உழைப்பினை முழுமையாக நிறைவேற்றி கொள்ள முடியவில்லை. ஆகவே அண்டை பகுதியில் இருந்தெல்லாம் அவர்கள் வருகிறார்கள். பொருளியல் பிரிவு, அதுதான் பொருள். ஏன்னா அந்த காலத்திலே பொருளியல் பிரிவு என்பது போய் வேலைக்கு சேர்ந்து அவர்கள் பணியாற்ற முடியுமா, அல்லது தொழிற்சாலை இருந்திருக்குமா, அல்லது வேற ஏதாவது இருந்திருக்குமா? மன்னன் அழைத்தால் ஒழிய போர் தொழில் கிடையாது. அது வேந்தர் பிரிவு ஆகிவிடுகின்றது. ஆகவே பொருள்வயிர் பிரிவு என்பதை இந்த வேளாண் பணிகளுக்காக செல்லுகின்ற அந்த பயிரிடும் காலங்களிலோ, அல்லது களை எடுக்கும் காலங்களிலோ, அல்லது அந்த அறுவடை காலங்களிலோ அவர்கள் சென்று செய்கின்ற அந்த பணி, அது ஒரு நுட்பம். அதனால அந்த காலத்தில் அதை தெரிந்து வைத்திருப்பது என்பது எல்லோருக்கும் முடியாது. இனக்குழு வாழ்க்கையிலே வேட்டையாடுதலை மட்டுமே தெரிந்து வைத்திருந்தவர்கள், அல்லது திணை உற்பத்தியை மட்டுமே தெரிந்து வைத்திருப்பவர்கள் ஒரு வளமான உற்பத்தி நிலத்தில் போய் பணி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படவில்லை. அந்த வாய்ப்பு ஏற்படுகின்ற பொழுது அதை கற்றுக்கொள்வதற்கான அந்த நுட்ப அறிவு, அந்த வேளாண் நுட்ப அறிவைத்தான் அதை குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் அடுத்து தாய்மனம் என்கின்ற தலைப்பிற்கு நாம் அடுத்து வருகின்ற பொழுது, அடுத்த அமர்விலோ அல்லது அதற்கு அடுத்த அமர்விலோ நாம் வருகின்ற பொழுது இன்னும் என்னென்ன மாறுதல்கள் இந்த சமூகத்தில் நிகழ்ந்தன என்பதை நாம் பார்க்க முடியும். இது முதல். இரண்டாவது வினா எதை பற்றி உங்களுக்கு என்னங்க கேட்கலீங்க? அது தலைமுறை சார்ந்த இந்த கல்வி ஞானம் அல்லது இந்த அறிவு கடத்துதல் என்பது சமுதாய வளர்ச்சி, உலக சமுதாய வளர்ச்சியிலே எல்லா சமூகங்களிலும் எல்லா நிகழ்ந்திருக்கும் அல்லவா? அது தனிப்பெருமை. இது ஒரு சிறப்பான வினாதான். ஆனா என்ன நமக்கு இருக்கின்ற ஒரு வாய்ப்பு அல்லது நமக்கு பெருமை என்று சொல்லுவது என்றால், இந்த பழஞ்சீன இலக்கியங்கள் என்று 3000 இருக்கின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 300 தான் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதே போல் பல்வேறு நமக்கு கிரேக்க இலக்கியங்கள், ரோமானிய இலக்கியங்கள், பல்வேறு மொழிகளிலே இருக்கின்ற வடமொழி இலக்கியங்கள் எல்லாம் நமக்கு கிடைத்திருக்கின்றன. ஆனால் எதிலும் நான் தொழில்நுட்ப புரட்சி என்பதை இந்த இடத்தில் பயன்படுத்தியதற்கு காரணம், நுட்பம் என்பது அந்த தொழில் சம்பந்தப்பட்ட நுட்பம். இந்த நுட்ப புரட்சியை அவர்கள் பரவ வேண்டும் என்று சொல்லி, நீ போய் கற்றுக்கொள், உன்னுடைய குழுவிற்கு இது தெரியாது, இந்த தெரியாததை போய் இன்னொரு குழுவிடம் கற்றுக்கொள் என்று சொல்கிறார்கள். அதைத்தான் நான் புரட்சி என்று சொல்கிறேன். என்றால் அந்த தலைவர் அவர்கள் தன்னுடைய தலைமை உரையிலே சொல்லியது போல அந்த பல்வேறு போக்குகள் இருக்கின்றன அல்லவா? அந்த வளர்ச்சி, நுட்ப வளர்ச்சி, அந்த குளம் தொட்டு வளம் பெருக்குதல், அல்லது கிணறு வெட்டுதல், அல்லது அந்த வாய்க்கால்களில் அதை பாய்ச்சுதல், விதைகளை தேர்ந்தெடுத்தல் அது ஒரு வகையான புரட்சி, நுட்ப வளர்ச்சி. இது நுட்ப புரட்சி என்று நான் சொல்வதற்கான காரணம், அதை புரட்சி அல்ல, அது நுட்ப வளர்ச்சி, இது புரட்சி. ஏனென்றால் நீ போய் கற்றுக்கொள், நீ எப்படி புரட்சி செய்ய கற்றுக்கொள் என்று நாம் சொல்கிறோமோ அதுபோல நீ அந்த நுட்பத்தை கற்றுக்கொண்டு நீ அதை பெருக்கு, உற்பத்தியை பெருக்கு,
அந்த அடிப்படையில் தான் தாய் மனம் திரிகிறது. அதனால்தான் அறிவுடையவனார் அரசும் செல்லும் என்பது வருகிறது. மூத்தோன் வருகை என்னாது, போரிடுபவனை வருகை என்னாது, அறிவுடையவனை, அதாவது இந்த நுட்பத்தை அறிந்தவனை வருகை என்று சொல்லுகிறது. கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவனும், நீ மருதநலத்திலே இருந்தால் கூட அந்த நுட்பத்தை தெரிந்திருக்காவிட்டால் நீ நுட்பத்தை தெரிந்திருந்த கீழ்ப்பால் ஒருவனுக்கு நீ கட்டுப்பட்டவன் ஆகி விடுவாய் என்கின்ற அந்த வரிகள் வருகின்றன. ஆகவே இதை பதிவு செய்திருப்பது நமக்கு இருக்கின்ற பெருமை. ஏனென்றால் அந்த 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 நுட்பத்தை வளர வேண்டும், வளர்க்க வேண்டும், அந்த நுட்பத்தை அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த புரட்சி முழக்கத்தை தான் நான் புரட்சி என்கின்ற சொற்களால் நான் குறிப்பிட்டிருக்கேன். ஒரு வினா முக்கியமான வினாவா இருந்தா நான் கேட்டுறேன். நம்ம இப்ப அடுத்த ட்ரிப்பும் பேசலாம்ல. என்ன ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி ஐயா, ஒரே ஒரு கேள்வி மட்டும். ஐயா, நீங்க கேள்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்லியிருந்தீங்க. டக்குன்னு எனக்கு இந்த பாடல் தான் தோணுச்சு. 14 பாடல்ல முதல் 2 வரி, கேள்வி கேட்டு படிவு மொய்யாது வேள்வி வேட்டனை உயர்ந்தோர் உவப்ப அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி பெருஞ்சீரல் இரும்புறையே உன் சம்சாரம் இந்த மாதிரி கொடுமணப்பட்ட கருகிய கூந்தல வச்சிருப்பா, கொடுமணப்பட்டத்துல அந்த மணி எல்லாம் அணிஞ்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகும். இந்த இடத்துல கேள்வி கேட்டு படிவம் மொய்யாது அப்படிங்கிறதுக்கு, கேள்வி அப்படிங்கிறதுக்கு அந்த வேதம் சார்ந்த விஷயங்களை கேட்டு, படிவம்னா அது விரதம் இருந்து உயர்ந்தோர் ஓப்ப அப்படிங்கிற இடத்துல தேவர்கள் மகிழுமாறு நீ ஒரு வேள்வி செஞ்ச, அதன் மூலியமா உனக்கு ஒரு பையன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி இந்த பாடல் குறிப்பிடுறதா உரையாசிரியர்கள் சொல்றாங்க. தெரிவுக்கு ஒவ்வாத ஒரு கான்செப்ட் தனியா இருந்தாலும் கம்பராமாயணத்துலதான் அந்த வேள்வி செஞ்சு அந்த பாயசம் சாப்பிட்டு குழந்தை வர்ற கான்செப்ட்ங்கிறது வருது. வால்மீகி ராமாயணத்துல அப்படி ஒரு விஷயம் கிடையாது. சோ இந்த பாடலோட இது பண்ணும்போது இதுல இந்த உயர்ந்தோன் யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எனக்கு வந்ததுங்கய்யா. இந்த உயர்ந்தோனை நான் நோக்கும் பொழுது அதே 18 30வது பாட்டு பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன வருது அப்படின்னா, அது கடுஞ்சினங்கடையாய் முழங்கு மந்திர தருதிறன், மந்திரம் அப்படிங்கிற வார்த்தை வருது, தருதிறன் மரபின் கடவுர் போனியர் உயர்ந்தோர் ஏந்திய வரும் பெற்ற பிண்டம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த பிண்டம் ஏந்திய உயர்ந்தோன் செய்த அந்த முரசு பலி, முரசுக்கு கொடுக்கப்பட்ட பலி, மேபி இது வாருக்கு முன்னாடி போறதுக்கான அந்த ஒரு ஒரு பலி, அந்த பாகுபலி படத்துல மாதிரி அந்த காலமாட்ட பலி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு சீன் இருந்திருக்கான். இந்த இடத்தில் உயர்ந்தோன்னு சொல்லப்படுறவன் முரசுக்கு பலி கொடுக்கிறவன், மேபி அவன் ஒரு பூசாரியா இருந்திருக்கலாம், இல்லைன்னா அந்த ஒரு ஆளா கூட இருந்திருக்கலாம். பட் அதே 18 வரக்கூடிய இந்த 74வது பாட்டுல உயர்ந்தோன்கிறது எந்த அடிப்படையில இல்லைங்கய்யா, அது தேவர்கள் அப்படி அது கடவுள்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு போனாங்க. இந்த இடத்துல கேள்விங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? அதாவது இது நம்ம தனியா ஒரு இடத்துல வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். காரணம்னா இது உள்ளுக்குள் நிறைய போகணும் அதுக்கு. ஏன்னா அந்த உயர்ந்தோர் என்பது நான் அதெல்லாம் ஓதல் பின்னாடி நான் இதே இந்த கற்றல் நன்றையே நான் ஒரே இதுல முடிச்சிடலான்னு பார்த்தேன். அதுலயே அந்த ஓதல் என்றால் என்ன, ஓதலாவது கல்வி என்று அவர்கள் சொல்லியது சரியா, உயர்ந்தோர் மேனா என்று தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பது என்பது பார்ப்பனர்களைத்தானா? அப்படி என்றால் அறிவு வேண்டுவழி அறிவு உதவியும், வினை வேண்டுவழி அறிவு உதவியும் என்கின்ற அந்த அறிவு உதவி யாருக்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா குருநமன்னர் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ இதையெல்லாம் நான் ஒப்பிட்டு காமிக்கணும், நான் சுட்டி காமிச்சிட்டு போயிட்டேன். இப்ப நீங்க சொல்லியிருக்கிறது இன்றைய இந்த கல்வி கேள்வி என்கின்ற வருகின்ற அந்த கேள்வி என்பது நம்ம இந்த இடத்தில் கேள்வி என்பது கேள்வியால் பெறுகின்ற அந்த அறிவை மட்டும்தான் நான் சொன்னேன். அந்த கேள்வியால் பெறுகின்ற அறிவுக்கு அப்பாற்பட்டு பயிற்சியால் பெறுகின்ற அறிவு தேவை என்பதற்காகத்தான் முற்றுலுதவியும் ஒருபொருள் கொடுத்தும் பிற்றினை முனியாது கற்றல் நன்றே. அந்த கற்றல் என்பது பயிற்சி. கல்லா யானை என்பதால் அது போர் முனைக்கு தயார் படுத்தப்படாத யானை. கல்லா கடுவன் என்றால் தானாக தாயிடமிருந்து பிரிந்து தானாக மறந்தாவி சென்று உணவு தேடிக்கொள்ள முடியாத கல்லா கடுவன். அந்த பொருளிலே எப்படி வருகின்றன என்பதை வைத்துக் கொண்டு நாம் அதை பார்க்கிறோம். ஆகவே இந்த இடத்தில் கேள்வி என்பதன் மூலமாக, அது கேள்வியின் மூலமாக அதை பயிற்சி கொள்ள முடியாது, பயிற்சி மூலமாகத்தான் வர வேண்டும். ஆனால் இந்த இடத்தில் கற்றல் என்பதை நான் பயிற்சி என்கின்ற பொருளிலே எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். அது நாம் தனியாக அடுத்த முறை வருகின்ற பொழுது அந்த ஓதல் என்பது என்கின்ற அந்த வினாவெல்லாம் வருகின்ற பொழுது அந்த உயர்ந்தோர் என்பது எங்கே வருகிறது என்பதை நாம் விரிவாக பார்க்கலாம். அடுத்த முறையில் அதை விரிவாக பார்க்கலாம். தோழர்களுக்கு நன்றி. நிறைவாக கங்கா தோழர் அவர்களை நிறைவுரையாக. அன்பான தோழர்களே, நம்முடைய தோழர் மேத்தூர் அவர்களுக்கு ரயிலை பிடிக்க வேண்டிய அவசியம் இருப்பதால் நம்ம நிகழ்ச்சியை விரைவாக முடிக்கின்றோம்.
குறிப்பாக அடுத்த ஒரு நிகழ்ச்சிக்கான அறிவிப்பை சொல்லிவிட்டு 432வது நிகழ்வு வந்து புதன்கிழமை நடக்கும். அந்த நிகழ்விலே என் படைப்புலகம் என்ற தலைப்பில் சாரோன் என்று சொல்லக்கூடிய தோழர், ஆவணப்பட இயக்குனர், எழுத்தாளர், சிறுகதை ஆசிரியர், நாவலாசிரியர் வந்து பேசவிருக்கிறார். அவருடைய நூலான இருளி என்று சொல்லக்கூடிய நாவல், அந்த நாவலை அறிமுகம் செய்து நான் பேசுகிறேன். இசைப்பாடல் வந்து ஆதிராமன். அந்த நிகழ்ச்சியை தம்பி ஜார்ஜ் அவர்கள் ஒருங்கிணைப்பார்கள். இன்றைய நிகழ்ச்சி நம் எல்லோரையுமே மனங்கவர்ந்த ஒரு நிகழ்ச்சியாக அமைந்திருந்தது. விவாதத்தின் போது நம்முடைய திராவிட மொழி தோழர் பிரேம ஆனந்தி, பீமராஜ ஆனந்தி, குமரேசன் தோழர், அகத்தியன் ஆகியோருடைய கேள்விகள் கேட்டதும் விவாதம் வந்ததும் சிறப்பாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக நம்முடைய ரமணி மாடசாமி ராஜா அவர்கள் நமக்கு இதை ஒருங்கிணைத்து தந்தார்கள். இன்றைய உரையை பார்க்கிற போது, அதாவது திராவிட மொழி தோழருடைய உரையையும் அல்லது மேற்குற தோழருடைய உரையும் நாம் பார்த்தால் நமக்கு தெரிவது ஒன்றே ஒன்றுதான் தெரிகிறது. ஏற்கனவே பல முறை சொல்லி இருக்கிறோம். பொது புத்தியிலே உறைந்து கிடக்கக்கூடிய சங்கத்தமிழ், பண்டை தமிழகம் சம்பந்தப்பட்ட கருத்துக்களை எல்லாம் உடைக்கின்ற ஒரு மனிதராக நம்முடைய மேத்தூரா அவர்கள் இருக்கிறார்கள் என்பது உண்மை. ஒன்று பார்த்தால் மேத்தூரா ஒரு கலகக்காரராக என்னுடைய கண்ணுக்கு தெரிகிறார். தமிழ் சமூகம் சார்ந்தும் தமிழ் சிந்தனை சார்ந்தும் அவர் வைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒரு கலகக்காரரை போன்று இருக்கிறது. அந்த கலகம் வெல்லட்டும் என்று நம்முடைய சிந்தனை பள்ளி, சித்தாந்த பள்ளி, ஆராய்ச்சி பள்ளியின் சார்பில் சொல்லி எல்லா தோழர்களுக்கும், மெய்நிகர் மேடையில் கலந்து கொண்ட தோழர்கள், முகநூல் நேரலையில் கலந்து கொண்ட தோழர்கள் எல்லோருக்கும் நம்முடைய அன்பான நன்றிகளை சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி தோழர். நிறைய பாடல் பாட ஜார்ஜ் தோழர் நினைக்கிறேன். ஜீவானாவா சிந்தனை பள்ளியினுடைய 431வது மெய்நிகர் மேடை நிகழ்வு விரைவாக நடந்தாலும் நெகிழ்வாக அருமையாக நடந்து முடிந்திருக்கின்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா தோழமை நெஞ்சங்களுக்கும் அன்பான நன்றியினையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு பாடலை பாடுகின்றேன். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகினை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். பொது உடைமை கொள்கை திசையட்டும் சேர்ப்போம். புனிதமோடதை எங்கள் உயிரென்று காப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இதயமெல்லாம் அன்பு நதியினில் நனைப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். இது எனதென்னும் ஒரு கொடுமையை தவிர்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். உணர்வென்னும் கனலிடை அயர்வினை எரிப்போம். ஒரு பொருள் தனி என்னும் மனிதரை சிரிப்போம். இயல்பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். இயல்பொருள் பயன் தர மறுத்திடில் பசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். ஈவதுண்டாம் எனில் அனைவரும் புசிப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். புதியதோர் உலகம் செய்வோம், புதியதோர் உலகம் செய்வோம். புதியதோர் உலகம் செய்வோம். நன்றி தோழர்களே. அருமை ஜார்ஜ். தோழர்களை நான் நிகழ்வை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். எல்லோருக்கும் வணக்கங்கள், எல்லோருக்கும் நன்றிகள். மீண்டும் நாம் வருகின்ற புதன்கிழமை மாலையில் சந்திப்போம் அடுத்த நிகழ்ச்சிக்காக. எல்லோருக்கும் நன்றி, வாருங்கள். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும்
சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்